ஆமீன், ஆமீன். அருமையான வாக்குத்தத்தத்துக்கூடாக கடந்து சென்றோம். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த வாக்குத்தத்தத்தோடு வழிநடத்துவார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன், ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் வெள்ளிக்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு. இன்று 4ஆம் தேதி 7ஆம் மாதம் 4ஆம் தேதி ஜூலை மாதம் 4ஆம் தேதி ஆடி மாதம் 2025ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். வாரத்தின் இறுதி நாளிலே வந்திருக்கிறோம். இப்பொழுதும் டொரண்டோ நேரம் காலை 7 மணி 49 நிமிடங்கள். இதுவரை நேரமும் பரிசுத்த வேதாபுத்தத்தை 365 நாளில் வாசித்து முடிக்கத்தக்கதான அதிகாரங்களுக்கு கூட கடந்து சென்றோம். அதனைத் தொடர்ந்து வாக்கு தத்துவத்தை ஆர்ந்து கூட தேவ ஊழியர் சுசேஷர் எட்வின் மாணவர்கள் வழிநடத்தினார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இந்த நாட்களிலும் ஜூமுக்கூடாக இணைய விரும்புபவர்கள் நீங்கள் இணைய முடியும். ஆரம்பியுங்கள். அடுத்த வாரத்திலிருந்து நாங்கள் ஆரம்பிப்போம். ஜூமுக்கூடாக இணைய முடியுமானவர்கள் ஜூமுக்கூடாக இணையுங்கள். அப்பொழுது மிகவும் தெளிவாகவும் காரியங்கள் நடைபெறும். அந்த வகையிலே இணையுங்கள். கர்த்தர் பெரிதான காரியங்களை வழிநடத்துவார். ஆமேன், ஆமீன். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவனை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். சங்கமம்.com, சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ.com என்ற இணையதளத்துக்கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை எல்லோரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இப்பொழுது முதல் இரவு 10:30 மணி வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். காலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம், மாலை வேளையிலே விடுதலையின் வெளிச்ச நேரம். அதனைத் தொடர்ந்து ஸ்கை பிரிய மினிஸ்ட்ரியிலிருந்து ஊழியர்கள் இணைவார்கள். அதனைத் தொடர்ந்து இரவு நித்திய வெளிச்சம் பல்சு நிகழ்ச்சி 7 மணி முதல் 10:30 மணி வரை நடைபெறும். அந்த வகையிலே இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். நண்பர்கள் உறவினருக்கும் அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் பெரிதான காரியங்களை வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். இன்றைய நாளுக்கான வசனம் லூக்கா 18:27. அதற்கு அவர் மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடுமென்றார். அதற்கு அவர் மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடுமென்றார். லூக்கா 18:27. கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இன்றைய நாளுக்கான வேத வாசிப்பு பகுதி சாமுவேல் 16, 1 சாமுவேல் 16, ஏசாயா 60, பழைய ஏற்பாடிலிருந்தும் புதிய ஏற்பாடிலிருந்தும் மத்தேயு 5வது அதிகாரம் கால வேளையில் ஒலிபரப்பி இருக்கிறோம். உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். நண்பர்கள் உறவினருக்கு அனுப்பி கொடுங்கள். விசேடமாக பரிசுத்த வேதா புத்தகம் இல்லாதவர்கள், வாசிக்க முடியாதவர்கள், கொண்டு செல்ல முடியாத நாடுகள் இருப்பவர்கள், ரகசிய கிறிஸ்தவர்கள், விசேடமாக மத்திய கிழக்கு நாடுகளுக்காக உள்ளவர்களுக்கு அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். மத்திய கிழக்கு நாடுகளிலே பல இலங்கையர்கள் இருக்கிறார்கள், பல இந்தியர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தரை அறிந்தவர்கள், அறியாதவர்கள். அப்படியாக அவர்கள் இரகசியமாக ஊழியங்களை செய்கிறார்கள், ரகசியமாக வேத புத்தகத்தை வாசிக்கிறார்கள். அவர்கள் கூடுதலாக இந்த இன்டர்நெட்டுகளிலே போய் பார்க்கிறார்கள், கேட்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்காக நீங்கள் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் இலங்கைக்கான ஜெபங்களுக்காக இணைந்திருக்கிறோம். அயல் நாடான இந்தியாவுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அத்தோடு நீங்கள் தங்கி இருக்கிற நாடுகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ரட்சிக்கப்படாத நாடுகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இஸ்ரவேலுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ரஷ்யா உக்ரைன் யுத்தத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த ஈரான் நாட்டுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் திரும்பவுமாக அந்த நாட்டை மக்களிடம் ஒப்புவிக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். அதற்கான காரியங்களை அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், லெபனான் மாறிவிட்டது, காசா மாறிவிட்டது, சிரியா மாறிவிட்டது, ஈராக் மாறிவிட்டது. படியாக மாறிக்கொண்டிருக்கிறது. கத்தரை அறியத்தக்கதாக, கத்தரண்டை வரத்தக்கதாக இந்த கொள்கையுடையவர்கள் மாற வேண்டும். ஈரானில் உள்ள கிறிஸ்டியன்ஸ் நசுக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கும் விடுதலை வேண்டும். அதற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த வேளையிலும் உங்கள் எல்லோரையும் திரும்பமாக வரவேற்று கொண்டு நாங்கள் முதலிலே சௌரி டாலி அவர்கள் காலை வேளையிலே ஆல்பர்ட்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள்.
சௌரி ஏமி புஷ்பராஜ் அவர்கள் இணைய மாட்டார்கள் என அறிவித்திருக்கிறார்கள். மாலை வேளையில் எங்களுடன் சகோதரி மேரி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் லண்டன் யூகேயிலிருந்து. எங்களுடன் சகோதரி சுமதி அவர்கள் மாலை வேளையிலே துபாய் தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையிலே எங்களுடன் சகோதரி தயா அவர்கள் வவுனியா இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சகோதரி நிர்மலா மரியா, சௌரன் சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூர் பகுதியிலிருந்து இரவு நேரத்தில் இணைந்திருக்கிறார்கள். மீதியான ஊழியருக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறோம், அவர்கள் இணைவார்கள். நாளிலே ஆரம்பம் ஏழியாக இருக்கிறது என்றால் என்னுடைய ஒலிபரப்புகளை செய்துவிட்டேன். அதனாலே நீங்கள் காத்து கொண்டிருப்பீர்கள். நாங்கள் ஆரம்பித்து வைப்போம். மீதியானவற்றை ஊழியர்கள் இணைகின்ற பொழுதும் அவற்றையும் அவர்களும் இணைந்து ஜபிக்கக்கூடியதாக இருக்கு. நாங்கள் இந்த வேளையிலும் உங்கள் எல்லோரையும் வரவேற்று கொண்டு கத்தர் கொடுத்த தாளந்துகளை கத்தரின் நாம மகிமைக்காகவும் ஆத்ம ஆதாயத்துக்காகவும் எடுத்து வருகிற உங்கள் எல்லோரையும் கத்தர் வழி நடத்துவாராக. என்னென்ன தாளந்துகளை கத்தர் உங்களுக்காக தந்து வைத்திருக்கிறார், அவர் வைத்திருக்கிறார், நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். சகோதரி ஜானட் அவர்களுக்கு தொகுப்பாளராகவும் செய்திகளை கொடுக்கவும் கத்தர் வழிநடத்துகிறார். ஜெப குரூப்புகளை வழிநடத்த கத்தர் உதவி செய்கிறார். சகோதரி சுமதி அவர்களும் கூட குரூப் ப்ரேயராக செய்கிறார்கள். இந்த வேளையிலும் மீதியானவர்கள் வீடுகளிலே நீங்கள் ஜெபக்கூட்டங்களை வைக்கிறீர்கள் என அறிவேன். அந்த வகையிலே நாங்கள் இந்த வேளையிலும் சகோதரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். கத்தர் அவருக்கூடாக தொகுத்து வழங்க, ஜெபங்களுக்கூடாக தொகுத்து வழங்க வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். பிரைஸ்லோட்டமா ஆமே. இந்த வேளையிலும் உங்களையும் வரவேற்றுக் கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். ஆமேன். காட் பிளஸ் யூ. சங்கம வானொலி நேயர்களே அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் நாம எங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் தேசிய குடும்பத்தையும் அவர் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்கிற யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலே வெள்ளிக்கிழமையா இருக்கிறபடியா நாங்க வாலிப யுவதிகளுக்காக ஜெபித்து நாடுகள் தேசங்களுக்காக ஜெபிப்போம். இந்த நாடுகள் தேசங்களுக்காக ஜெபிப்பது இந்த நாட்களிலே தேவையாயிருக்கிறது, அவசியமாயும் இருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் சகல அதிகாரமும் ஆண்டவரிடத்திலே இருக்கிறது. அதாவது மத்தேயு 28:18 அங்கு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. மனிதனுக்கு ஆண்டவர் இந்த மகத்தான ரட்சிப்பை கொடுத்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் பிதாவானவர் குமாரனில் அன்பாய் இருந்து எல்லாவற்றையும் அவர் கையிலே அங்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆகவே இந்த சகல அதிகாரமும் அங்கு இயேசு கிறிஸ்து ஆனவர் அவருடைய கரத்திலே இருக்கிறது. இந்திய நாட்களிலே இந்த மனுஷர் மத்தியிலே, நாடுகள் மத்தியிலே, தேசங்கள் மத்தியிலே தேவனுடைய அதிகார ஆளுக வல்லமை இறங்க வேணும் என்ற 5 கண்டத்திலும் வானமண்டக திறமாக்கங்க கடல் பிராந்திங்க எல்லா இடத்திலும் தேவனுடைய ஆளுக அதிகார வல்லமை இறங்க வேணும் என்று சொல்லி இந்த வாலிபர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அவர்கள் முன்கூட்டியே கர்த்தரிடத்துல வர வேண்டும், கர்த்தர் அவர்களை ரட்சிக்க வேணும் என்று சொல்லி டொலி சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். டொலி சிஸ்டர் பிரைஸ் தி லார்ட். கேட்கலையா? சிஸ்டர் டாலி உங்களுடைய மைக் எடுத்து விடுங்க. ஓகே, நீங்கள் எங்கள் தேசத்துக்காக ஆண்டவர் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. எங்கள் தேசத்திலே இருக்கிற எல்லா மக்களுக்காகவும் 5 கண்டத்திலே இருக்கிற மக்களுக்காகவும் தேவனுடைய ஆளுக அதிகார வல்லமை இறங்க வேணும் என்று, இந்த பூமி மேல இறங்க வேணும் என்று சொல்லி, மனுஷர் மேல இறங்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழிநடத்து. நன்றி 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 இயேசுவே, நன்றி அப்பா. இந்த கால நேரத்தை எங்களுக்கு புதிதாக தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த வாலிபர் மத்தியில நீங்க அற்புதம் செய்ய வல்லவரா இருக்கீங்க. அங்க உள்ள எல்லா விதமான மக்களுக்கு ஆண்டவரே என்ன சாதி மைக்கு
நிக்குது டோலி சிஸ்டர். சாரி. நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த காலை நேரத்தை எங்களுக்கு புதிதாக தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்து அப்பா. நாங்க இந்த காலை நேரம் ஒருமனப்பட்டு உங்களோட நாமத்தின் மூலமாக வந்து நிக்கிறோம் ஐயா. அப்பா, எங்களுக்குள்ள ஒரு பெரிதான அன்பை ஊற்றி நாங்க மற்றவர்களுக்கு சாட்சியா இருப்பதற்கு எங்களை முதலாவது பரிசுத்தமாக்கி எங்களை இருதயத்தில் சுத்தமா இருக்கிறோம் பாக்கியவான் என்று சொல்லி இருப்பீங்க ஆண்டவரே. அதே போல நீ வாலிபர் மக்களுக்காணி வருகிறேன் ஐயா. அப்பா, அங்க இலங்கை தேசத்துள்ள வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு உள்ள எல்லா பகுதியிலும் இருக்கிற பிள்ளைகள் வாலிபர் மூலமாக ஒரு பெரிதான வல்லமையை கொடுத்து அவர்களுக்கு ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படி கேட்டுக்கொள்ளணும் ஐயா. அப்பா, உங்களால மட்டுமே இது செய்ய முடியும் ஆண்டவரே. மனுஷரால செய்ய முடியாத காரியத்தை உங்களால மட்டுமே செய்ய முடியும். அதுக்கான நன்றி செலுத்தினப்பா. நன்றி அப்பா. அப்பா, அங்குள்ளவருக்கு ஒரு பெரிதான இரக்கத்தின் ஆவியை கொடுத்து வல்லமையை கொடுத்து வழி நடத்தும்படியாக கேட்டுக்கொள்றேன் அப்பா. நீங்களே தேவன் என்று அவர்கள் அறியக்கூடியதாக இந்த வாலிபர்கள் வழி தப்பி போகாத வண்ணமாக அவர்களுக்கு ஒரு ஆவியை ஊற்றுங்க. அந்த பெந்திகாஸ்ட் நாள்ல நடந்தது போல அந்த முழக்கமாக வந்த இடி முழக்கம் போல வந்த அந்த வல்லமையும் அபிஷேகத்தையும் அவங்களுக்குள்ள இறக்கி அவங்களுக்குள்ள உங்களோட அன்பை தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்ள அந்த பரிசுத்தமான ஆவியானவரே அவருக்குள்ள வந்து இறங்குங்க. உங்களால மட்டும்தான் இது செய்ய முடியும் அப்பா. பெரிதான ரட்சிப்பை எல்லா மக்களுக்களையும் எல்லா வாலிபர்களுக்களையும் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்றேன். இந்த கடைசி நாட்கள்ல ஆண்டவரே வாலிபர்கள் வழி தப்பி போகாத வண்ணமாக கண்ணும் மணியும் போக நீங்க காத்து வர்ற கரங்களுக்கு நன்றி செலுத்துறேன். இனிமேலும் நீங்க காக்கப்பெறபடியா நன்றி. உங்களை அறிந்தும் அறியாம இருக்கிற வாலிபர்கள் மத்தியில் ஆண்டவரே உங்களோட வல்லமையை தெரியப்படுத்துங்க. உங்களோட நாமத்தை அவங்க ஒரு காலம் உயர்த்தி உங்களுக்கென்று ஜீவிக்கிற வாலிபர்களாக அவங்களை வேறு பிரிக்கும்படி கேட்டுக்கொள்றேன் அப்பா. அவங்களை பரிசுத்தமாக்குங்க. நீங்க பரிசுத்தமா இருக்க போல அவர்களையும் பரிசுத்தமாக்கி நடத்தும்படி கேட்டுக்கொள்ளணும் ஐயா. அப்பா, அவங்க வாழ்நாள் எல்லாம் உங்களுக்குள்ள களி கூர்ந்து உங்களோட நாமத்தை உயர்த்துவதாக இந்த வாலிபரை ரட்சித்து வழி நடத்தும்படியாக கேட்டுக்கொள்ளணும் அப்பா. மறுபடியுமாக இந்த காலை நேரம் லெஸ்லி மறைவில் இருந்து இரவு பகல் காலை நேரம் மாலை நேரம் என்று ஒன்று நேரத்தை பார்க்காமைக்கு உங்களுக்கென்று ஊழியம் செய்யற இவர்களை நீங்க அப்பா ஆசீர்வதிங்க. இன்னும் அதிகமாக உங்க அபிஷேகத்தினால நிரப்புங்க. இரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைங்க. உங்களோட நாமத்தை உயர்த்துறவர்களை நீங்க ஒரு போரும் பக்கத்துக்குள்ள போட விட மாட்டீங்க ஐயா. அப்படியே அவர்களை ஆசீர்வதிங்க. இன்றைக்கு ஒரு புதிதான ஆசீர்வாதம் நாளாக யாவருக்குள்ளே வரப்போற சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் எல்லா ஊழியர்களின் மத்தியில் உங்களோட கரத்தை நீட்டி அவர்களுக்கு ஒரு பெரிதான ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்றேன். மறுபடியாக சிஸ்டர் ஜெனட்டுக்காண்டி வருகிறேன். அவங்க உங்களுக்காண்டி வந்து ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்கென்று செய்யற ஊழியத்தை நீங்க பாக்குறீங்க ஐயா. அப்பா, அவங்களோட கணவரோட கசினுக்காண்டி வர்ற அவங்களை ஆறுதல் படுத்துங்க. உங்களால மட்டுமே ஆறுதல் படுத்த முடியும் ஐயா. அப்பா, பயப்படாதே வலங்கரத்தாலே காத்து வந்த தகப்பனே இனிமேலும் காக்க வல்லவரா இருக்கிறீங்க. குமாரியா தேவியா அவ காண்டி வருவன் ஆண்டவரே. அவங்களோட குடும்பத்தை ஆசீர்வருங்க. அவளை தகப்பன் இழந்து போயிருந்தாலும் உங்களோட அன்பினால அன்னை கட்டுங்க. இந்த இலங்கை தேசத்துல உள்ள அந்த வாலிபர் நாட்களே என்னை நினை என்று சொன்னபடி ஐயா, அவர்கள் வாலிபர் நாட்கள்ல உங்களை நினைத்து உங்களுக்கென்று தைரியமாக முன் சென்று உங்களோட பாதத்தடியில் வந்து விழுந்து கும்பிட்டு நீங்களே தெய்வம் என்று அறிந்து கொள்வதற்கு கொடுக்கிற உங்களோட மகா பெரிதான கிருபைக்கு நன்றி. இந்த நாளை யாவருக்கும் ஒரு ஆசீர்வாதம் நாளாக ஆசீர்வதித்து கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ள மறைத்து வைங்க. உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி ஜெபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறேன் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். உங்கள் சுபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் பிரதர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட். சகல பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உண்டு. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. இந்த நாட்கள்ல இந்த பாவம் மேற்கொள்ளுறபடியா
மனுஷனுக்குள்ளே மேற்கொள்ளுறபடியால் அங்கு அழிவு மோசமும் தேசங்களிலே இருக்கிறது. ஆகவே இந்த காரியத்தை தேவன் தாமே கண்டு அவர்கள் மனம் திரும்ப, அவர்கள் ரட்சிக்கப்பட, தேவனை அறிகிற அறிவு வர நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹalleluya. சோத்ரப்பா, துதிக்கிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு சோத்திரம். கடந்த நாட்கள் முதல் கொண்டு எங்களை இம்மட்டுமாய் பாதுகாத்து வந்தீரே, உமக்கு சோத்திரப்பா. ஒவ்வொரு நாளும் உமது கிருபையினாலே எங்களை முடிசூட்டி நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்துகிற அன்பிற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த எல்லா சுகபல ஜீவன் ஆரோக்கியத்திற்காக, பாதுகாப்பிற்காக, இரக்கத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அமேசு ராஜா, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பரிசுத்த ஆவியினாலே எல்லாமே கூடும் என்று விசுவாசிக்கிற நாங்கள் உம்மை நம்பி வந்திருக்கிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு சோத்திரம். கடைசி நாட்களா இருக்கிறபடினாலே மாம்சமான யாவர் மேலும் என் பரிசுத்த ஆவியை ஊற்றுவேன், உங்கள் குமாரர்களும் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் என்ற வாக்குத்தத்த வசனத்தின்படி இந்த நாளிலே குமாரர்களுக்காகவும் குமார்த்திகளுக்காக நாங்கள் திறப்பிலே நிற்கிறோம். கர்த்தராகிய தேவரீர் அவர்களுடைய வாழ்விலே ஒரு பெரிய மாற்றங்கள், ஆசீர்வாதங்கள் உண்டா இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். தேசங்களுக்கும், குடும்பங்களுக்கும், சபைகளுக்கும் ஆண்டவரே, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இந்த வாலிப ஆண் பெண்களை நீர் எடுத்து ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துங்க அப்பா. வாலிப நாட்களிலே தன் சிருஷ்டிகரை நினை என்ற வார்த்தையின்படி அவர்கள் ஒவ்வொரு நாளும் உம்மை நினைத்து வாழ்ந்திருக்க, பரிசுத்தமாய் தன்னை கரைத்திர அற்றதாய் தங்கள் ஆவி ஆத்மா சரீரங்களை பாதுகாத்து கொள்ள ஒவ்வொரு ஆண் பிள்ளையும் உமது வல்லமையான கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களுடைய சகல பாவங்களையும் அப்பா நீர் ஏற்கனவே சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறீர் அல்லவா. அந்த பாவங்களை தொடர்ந்து செய்து மறுபடியும் உம்மை சிலுவையிலே அறையாதபடிக்கு அவர்களுக்கு கர்த்தர் நீ நல்ல சேஷித்த ஞானத்தையும் பரிசுத்தத்தை நீர் கட்டளையிடுங்கப்பா. உமக்கு சோத்திரம். நீர் கொடுத்திருக்கிற சகல அதிகாரத்தின்படி அவர்கள் வாழ்ந்திருந்து அப்பா பரிசுத்தமாய் வாழ்ந்திருந்து நீர் எப்படி அந்த நாட்களிலே பரிசுத்தமாய் வாழ்ந்திருந்து அநேக நற்காரியங்களே, நற்கிரியைகளே, அற்புதங்களே, அதிசயங்களை செய்த தேவன் அதே ஆசீர்வாதத்தினாலே நீர் எல்லா வாலிப ஆண் பெண்களையும் இந்த வேலையிலே நீர் அபிஷேகித்து எல்லா பாவங்களுக்கு விலக்கி பாதுகாத்த, அழிவு நாச மோசங்களுக்கு கர்த்தர் நீர் விலக்கி பாதுகாத்து கொண்டு எல்லா வாலிப ஆண் பெண்களை நிராசீர்வதித்து உயர்த்தும்படியா ஜெபிக்கிறாப்பா. அவர்கள் கர்த்தாவே நல்ல ஒரு விசேஷித்தமான ஒரு ஆசீர்வாதங்களை பெற்று உமக்காய் எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் நீர் கிருபை செய்யுங்கப்பா. பாவ சாபங்களிலே அகப்பட்டு இருக்கிறதான வாலிபான் பெண்கள் இந்த வேலையிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் அவர்களை எல்லா பாவத்தை கட்டுகளில் இருந்து விடுதலை ஆகும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாப்பா. அவர்களுடைய வாழ்க்கையிலே அதிக பெரிய காரியங்களை செய்து அவர்கள் உமக்காய் எழும்ப கிருபை செய்யுங்கப்பா. அவர்களை சூழ்ந்து கொண்டு இருக்கிறதான எல்லா இந்த உலக அந்தகார வல்லமைகள், வானமண்டல பொல்லாத சேனைகளின் அதிகாரங்கள், பூமி மண்டல பிசாசுகள், பொல்லாதவைகள், இந்த பிரபஞ்சத்தை என்னப்பா ஆலை செய்கிறதான இந்த அதிபதி அவர்களுடைய கண்களை குருடாக்கி போட்டிருக்கிற எல்லா விதத்திலிருந்து, எல்லா வழியிலிருந்து அவர்களை நேர் விடுதலையாக்கி பாதுகாத்து கொள்ளும்படியா இந்த வேலையிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும் அப்பா. அவர்கள் வாழ்வாதாரங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும். அவர்கள் செய்கிற வேலைகள் ஆண்டவரே அது உமக்கு பிரியமா இருக்கவும், தங்களை பாதுகாத்து கொள்ளவும், எல்லா நாசமோசத்திற்கும் விலக்கி அவர்களை பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களை நீர் இன்னும் அதிகமாக எடுத்து தேசங்களுக்காக நீர் பயன்படுத்துங்க. அப்படியே கூட சப்பா வாலிபன் எதனால் தன்னை சுத்திகரித்து கொள்வான், உடைய வேதத்தின் வசனத்தின்படி அல்லவா என்ற வார்த்தையின்படி அவர்கள் வேத வசனங்களை இருதயத்திலே வைக்க இந்த வேலையிலே ஜெபிக்கணும். இந்த வேத வசனங்கள் அவர்களுடைய இருதயத்தின் பலகணிகளே நீங்கள் எழுதுங்க அப்பா. ஆமேசுரப்பா. அதே போல வாலிபர்களான அப்பா எல்லா வேதத்தில் இருக்கிறதான வாலிபர்களா வாழ்ந்த நாட்களில் இருந்து எல்லா பரிசுத்தங்கள் எப்படி பரிசுத்தமாய் வாழ்ந்திருந்தார்களோ அவர்கள் அதே பரிசுத்தம் இவர்களிலும் ஊற்றப்படும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கு சோத்திரம். நான் தானியேலை போல ஆண்டவரே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்கள் எப்படி அவர்கள் தங்கள் தேவனே நாங்கள் மற்ற விக்கிரகங்களை வணங்காதபடிக்கு ஜீவனுள்ள தேவனே நாங்கள் ஆராதிப்போம் என்ற
ஒரு பக்தி வைராக்கியம் அவர்களுக்குள்ள இருந்தது. அதே பக்தி வைராக்கியம் இவர்களுக்குள்ள இருக்கும்படியா இறங்கும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. அவர்கள் தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்திருக்க, வாலிப ஆண் பெண்கள் தவறான பாதைக்கு திசை திருப்புகிறதான எல்லா பொல்லாத அந்தகார வல்லமைகள், எல்லா ஆலோசனைகள், திட்டங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விலகி போகும்படியாய் கட்டளை கொடுக்கிறப்பா. பரிசுத்தமாய் வாழ்ந்திருந்து அவர்களுடைய காரியத்திலே அப்பா அவர்கள் கண்ணோக்கமாயிருந்து உமக்கு என்று செவி கொடுத்து வாழ்ந்திருக்க கர்த்தர் நீர் கிருபை செய்யுங்கப்பா. அவர்களுடைய மன விருப்பத்தின்படி நீர் ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய சித்தம் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. வாலிபர்கள் குடும்பங்களிலும் ஆண்டவரே, சபைகளிலும் அப்பா, சங்கம ஊடகத்திலும் இருக்கிறதான எல்லா வாலிபான் பெண்களிலும் எல்லா பாவ சாபங்களுக்கு அக்கிரமங்களுக்கு விலக்கி நீர் பாதுகாத்து கொண்டு நீர் வழி நடத்தும்படியாய் நீரே அவர்களுக்கு போதகராயிருந்து, நல்ல போதகராயிருந்து போதித்து நீர் வழி நடத்துங்கப்பா. உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்ற வாக்குத்தத்த வசனங்கள் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் கர்த்தாவே உமது போதகத்தினாலே அவர்கள் வளர்ந்து ஒவ்வொரு நாளும் அவர்கள் உண்மை அனுதினமும் அண்டையில கிட்டி சேர்ந்து கொண்டு உமக்காயினும் பக்தி வைராக்கியமா அக்னி ஜுவாலைகளாய் எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யுங்க. அந்த வாலிபர்களின் அப்பா வாழ்க்கையிலே வெற்றியை காணவும் ஆண்டவரே உதவி செய்யுங்க அப்பா. அதே போல சுராஜா மாயம் தந்திரத்தினாலே அகப்பட்டிருக்கிற எல்லா வாலிப ஆண் பெண்களின் இந்த வேலையிலே இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் முறியடிக்கிறோம் அப்பா. அப்பேற்பட்ட ஆவிகளுடைய பிள்ளைகள் எல்லோரும் கட்டுதல் எல்லாம் அறுக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தெய்வீக பிரசன்னம் உண்டாகட்டும். பிள்ளைகளை நோய்க்குள்ளாய் அகப்பட்டு திரிய வைக்கிறதான அந்த பொல்லாத பலவீனத்தின் ஆவிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விலகட்டும். பலவீனனுக்கு நீர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக செய்கிற தேவனாயிருக்கிறீர் ராஜா. நீர் அப்படியாக ஒவ்வொரு ஆண் மகளையும் பெண் மகளையும் நீர் ஆசீர்வதித்து புதிய அபிஷேகத்தினாலே நிரப்பி இந்த கடைசி நாட்களிலே மக்கா எழும்பி பிரகாசிக்க எழுப்புதலின் திட்டத்திலே பங்கு பெற்று அவர்கள் வாழ்ந்திருக்க கர்த்தர் நீர் உதவி செய்யுங்கப்பா. அதனை காண்கிறதான பெற்றோர்களின் உள்ளங்கள் அப்பா பூரித்து உமது நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. ஒரு ஆண்மகளும் சரி, ஒரு பெண் பிள்ளையும் சரி வழி விலகாத படிக்கிருக்க இந்த நாளிலே நாங்கள் கூட்டமாக இந்த வாலிப ஆண் பெண்களுக்காக ஜெபிக்கின்ற வேலையிலே எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் கேட்டு அவர்களுடைய வாழ்வின் பாதைகளை எல்லாம் நீர் செவைப்படுத்தி நீர் ஆசீர்வதித்து வாய் நடத்தும்படியாக உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு விசை கூட ஆண்டவரே சங்கமம் ஊடகத்தை அது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இதனை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள் ஒவ்வொருத்தரையும் பேப்பரா சொல்லி உமது கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் இன்னும் அதிகமான தரிசனங்களோடு இந்த ஊடகத்தை நடத்த அவர்களுக்கு நீர் பலன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் கொடுத்த சுகபல ஜீவன் ஆரோக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து காத்து கொள்ளுங்க. முதிர் வயதிலும் கனி கொடுத்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பீர்கள் என்ற வாக்குத்தத்த வசனத்தை அப்பா தேவதாசன் குடும்பத்தின் மீது வைக்கிறேன் அப்பா. அப்படியாக தேவன் இன்னும் அதிகமான ஆண்டவரே ஆசீர்வாதத்தினாலே அப்பா எல்லா விதமான தரிசனங்களோடு வாழ அதிகமான மக்களை ஆண்டவரே பரலோகத்துக்கு சேர்க்கிறதான ஒரு நல்ல ஊடகமா இது அமைந்திருக்க கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். சங்கமம் ஊடகத்திலே இணைந்து பணிபுரிகிறதான ஒவ்வொரு ஊழியரையும் அது கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு ஊழியரின் குடும்பங்களே ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களின் குடும்பங்களிலும் அப்படியே ஒவ்வொருத்தின் குடும்பங்களில் இருக்கிறதா வாலிப ஆண் பெண்களுக்காய் வாரப்பட்டு ஜெபிக்கிறோம். அவர்களை நீங்க ஆசீர்வதித்து இந்த பிள்ளைகளை உன் பிள்ளைகள் எல்லோரையுமா இந்தவரே அப்பா நீர் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி நிலத்தில் இருக்கிற பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு வாலிப ஆண் பெண்களையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெபத்தை முன்னின்று நடத்துகிறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவனையும் பா கொடுத்திருக்கிறதான 2 பிள்ளைகளையும் மகனையும் மகளையும் தேவன் நீங்க ஆசீர்வதிங்க. இந்த வாலிப நாட்களில் அவர்கள் உமக்கா எழும்பி பிரகாசிக்க ஆண்டவரே அவர்களை எந்த ஒரு விதத்தில் எந்த சத்ருவும் தொடாதபடிக்கு இரத்த கோட்டையில் அக்னி கோட்டையில் மூடி மறைத்து நீர் பாதுகாத்து கொண்டு உமது அப்பா சூத்திர ஆலோசனைகள் எல்லாம் அவர்களுக்கு போதித்து
நீர் வழி நடத்தும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படியே தேவன் ஆசீர்வதித்து ஊழிய பாதையில் இன்னும் அதிகமா எடுத்து பயன்படுத்துற அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்திக்கிறோம்ப்பா. ஜெபித்த டாலி சிஸ்டருக்காய் சோத்துறோம். ஆண்டவரே, இந்த மகளையும் மகளுடைய கணவன் மகனையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த குடும்பமும் உமக்காய் எழும்பி பிரகாசிக்கிட்டு தகப்பனே. அப்பா, சாட்சியின் பிள்ளைகளால் வாழ்ந்திருந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. இனி வரை ஜெபிக்கிற யாவரையுமாய் உமது கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் குடும்பங்களிலும் இருக்கிறதான ஒவ்வொரு வாலிப ஆண் பெண்களையும் தேவரே நீர் ஆசீர்வதிங்க. மற்றபடியாய் கூடப்பா, ஜானட் கணவனின் கசின்ஸ் பிரதர் முத கருத்துல அந்த குடும்பத்தை முத கருத்திலே கொடுக்கிறோம். ஒரு தெய்வீக சமாதானம் அந்த குடும்பத்திலே உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் சமாதானத்தின் தேவன். அந்த குடும்பத்தின் மீது முத ஆசீர்வாத கரம் அமர்ந்து சமாதானத்தை கொடுத்து நீர் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியே அந்த சுகுமாரி சகோதரியின் தகப்பன்மார் மறித்த காரியத்தை கூட உமது கருத்திலே வைக்கிறோம். அந்த மகளுடைய குடும்பத்திற்கு ஆண்டவரே, தகப்பனை இழந்து வாடுகிற எல்லா மக்களுக்கும் நீர் சமாதானத்தை கட்டளையிடுங்க. ஒவ்வொரு காரியத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவராகிய தேவரீர் எல்லா ஜெபங்களையும் கேட்டு நீர் ஆசீர்வதித்து ஆமென்றும் ஆமேன் என்றும் நீர் வழி நடத்துகிற அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் ஒருத்தருக்கே ஏறடிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றுமே மாறாத இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினாலே நாங்கள் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் ஊழியங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் பேர பிள்ளைகளோடும் கூட இருப்பாராக. பிரதர் இல்லையா சிஸ்டர்? உங்களோடும் இருப்பாராக. சிஸ்டர் இல்லைங்க, அவர் இன்னும் வரல. ஒருவேளை வந்தா நான் கனெக்ட் பண்ண வைக்கிறேன். ஓகே, ஓகே, ஓகே. நாங்க பாஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். இந்த நாட்களிலே வாலிப ஜோதிகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வாலிப ஜோதிகளுக்குள்ளே இந்திய நாட்களிலே நாங்க காணக்கூடிய காரியம் சத்துருவின் நுகம், பாவ நுகம், வியாதி நுகம், இப்படியாய் நாங்கள் இந்த வாலிப பிள்ளைகளுக்குள்ளே காணக்கூடியதா இருக்கு. இப்படிப்பட்ட காரியம் தேவனுடைய அதிகாரத்தினால் அகன்று போகக்கூடியதாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுக்கென்று எழுந்து பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் சொல்லி நீங்கள் நுகங்களை முறைக்கிற கர்த்தர் அவர்களுடைய என்ன நுகத்திலே அகப்பட்டு இருக்கிறார்களோ, மனத்தாக்கல்களால் அகப்பட்டு இருக்கிறார்களோ, அந்த தாக்கங்கள்ல இருந்து விடுதலை அடைந்து தைரிய நெஞ்சம் உள்ளவர்களாய் இவர்கள் மாற்றப்பட நீங்க ஜெபத்திலே வழிநடத்த. கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, உம்முடைய வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, இந்த கிறிஸ்தவ வாலிபர்கள் கூட இன்று உலக வழிகளில நடக்கிறத நீர் பார்க்கிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, சிறு பிள்ளைகளில அவர்களுடைய பெற்றோர் செய்த தவறுகளை அவர்களை அந்த கண்டிக்காதது நிமித்தம் வாலிபர்கள் இன்று உலக வழியில போய் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, சிறு வயதில இருந்து உலகத்தை நோக்கி பார்க்காதபடி பெற்றோர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் வளர்க்க நீர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, யோசேப்பை போல யோசேப்பு தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி என்ற ஒரு உணர்வோடு வாழ்ந்து அவனை நீர் உயர்த்தீரே, தரிசனங்களை கொடுத்தீரே, அதை முடிவு வரைக்கும் அந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாக வைத்திருந்தீரே. அதே போல ஒவ்வொரு வாலிபர்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பாவம் என்பது தேவனுக்கு விரோதமாக செய்யப்படுகிற காரியம் என்பதை ஒவ்வொரு வாலிபர்களும் உணர்ந்து கொள்ள, ஒவ்வொரு ஆண் பெண் ஒவ்வொரு கன்னிகைகளும் வாலிபர்களும் உணர்ந்து கொள்ள, இது ஒரு பாவமான காரியம், நோய்களிலும் கொண்டானது பாவம், அக்கிரமம் என்பது அந்த வாலிப பிராயத்தில உணராமல் வாழுகிற வாலிபர்களுக்கு நீர் உணர்த்துவீராக. பரிசுத்த ஆவியானவரே, வாலிபர்கள் மேல உம்முடைய அபிஷேகம் இறங்குவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், mighty name of Jesus, holy name of Jesus, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒவ்வொரு வாலிபர்களை நிரப்புவீராக. அந்த பாவ கண்களுக்கூடாக
அந்த உலக பாவ காரியங்களுக்கூடாக வாலிபர்களை பார்க்காதபடி அவருடைய கண்களை பரிசுத்தப்படுத்துவீராக, அவர்களுக்கு உயர்வை கொடுப்பீராக. பாவமில்லாத வாழும் பொழுது இவ்வளவு சமாதானமாக சந்தோஷமாக உம்முடைய பரலோக அபிஷேகத்தின் சந்தோஷத்தினால நிரப்புவீராக. உம்மாலே எல்லாம் ஆகும், நீர் சொல்ல ஆகும், கட்டளையிட நீக்கியும் ஒவ்வொருவரையும் அவரை திருப்புவீராக, ஒவ்வொருவரோடு முட்டைப்படுவீராக. ஒவ்வொரு வாலிபர்களையும் இயேசுவின் நாமத்தில் அந்த வாலிப பிராயத்தில கர்த்தரை நினைக்க நீர் உதவி செய்வீராக. ஒவ்வொருவரோடு முட்டைப்படும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு வாலிபரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் எங்கள் ஜெபங்களை கேட்டார். நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் ஊழியங்களோடும் உங்கள் சபையோடும் சபை மக்களோடும் கர்த்தர் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். உங்களோடும் கூட இருப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள் தயா சிஸ்டர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். ஓகே, நீங்கள் எங்கள் தேவன் அங்கு போதகத்திலே அதிகாரம் உள்ளவராயிருக்கிறார். ஆகவே இந்த தேவனுக்கு இந்த வாலிப பிள்ளைகள் கீழ்ப்படிய தேவனுடைய கட்டளையை கை கொண்டு நடக்க இவர்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. அன்பு விரகமும் கிருபை நிறைந்தவரும் தகப்பனே, சோத்திரம் ஆண்டவருக்கு சோத்திரம் அப்பா. தகப்பனே, இம்மட்டு நேரம் எங்களை கண்மணி போல பாதுகாத்து வந்த கிருபைக்கு நன்றி அப்பா. தகப்பனே, எபிக்கு தந்த நேரத்துக்காக நன்றி தகப்பனே. சொல்லப்பட்ட விண்ணப்பத்தை உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேனப்பா. தகப்பனே அப்பா, வாலிப பிள்ளைகளை கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேனப்பா. தகப்பனே அப்பா, கத்தாவே தகப்பனுக்கு முதலாவது கீழ்ப்படியோடும் அப்பா. பிள்ளைகள் ஆண்டவரை வீட்டிலே குடும்பத்தின் மத்தியிலே செல்லும் போது அப்பா அவர்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் வருகிறது. ஆண்டவரே அப்பா, அவருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் போனால் ஆண்டவருக்கு படிப்பில டெஸ்ட்களில் நான் கூடி எங்களுக்கு ஒரு அதிலே நாங்க முன்னேற மாட்டோம். ஒவ்வொரு பிள்ளைகள் இருதயத்திலும் தந்தை நீங்கள் தாயின் தகப்பனையும் கணம் வேணும் பிள்ளைகளும் செய்ய கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அம்மா தந்தை எங்களோடு பேசுவார் என்றது ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளின் இருதயத்திலும் நீங்கள் அப்பா அவர்களின் இருதயங்களை ஒவ்வொரு பிள்ளைகளின் அதை தொடும்படியாக செய்யுங்கப்பா. ஆண்டவரே தகப்பனே அப்பா, அவர்கள் எங்கு சென்றாலும் ஆண்டவரே தகப்பனே ஆண்டவருப்பா 20 பேர்ல ஆண்டவரே அதுல 15 பேர் கெட்டவர்களாக இவர்களையும் இவர்களின் செயல்பாடு பொறுமை நிதானம் அன்பு சகலத்துமாக இவர்கள் இருந்து அனைவரையும் அப்பா அன்பு மேல ஊற்றி ஆண்டவரைப்பா எபிக்கும் போது என் தந்தையை எல்லாவற்றையும் நீங்கள் மாற்ற வல்லவராய் இருக்கிறீர்கள் அப்பா. ஆண்டவரே எல்லா பிள்ளைகள் மீது ஆவிகளையும் ஆண்டவரை ரட்சிப்பின் ஆவிகளையும் அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் ஜெயிக்கும், அன்பு சகலத்தையும் மூடும். ஆண்டவரே அப்பா, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர் என்று சொல்லி இருக்கிறேன் தந்தையப்பா. அப்படிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பிள்ளைகளை தொடும்படியாக அனைத்து வாலிய பிள்ளைகள் மட்டும் கருத்திலே அப்பாவின் வார்த்தைகளை ஒவ்வொரு பிள்ளைகள் நீங்கள் அப்பா ரட்சிப்புகளை கொண்டு வரும்படியாக அப்பா பிள்ளைகளின் கோபங்களை எடுத்து போட்டு என் தந்தையின் தேசத்தையும் ரட்சிப்புகள் கொண்டு வர முடியும் அப்பா. நீங்கள் ரட்சிப்பின் ஆவிகளை ஊற்றி ஆவிகளை வைக்கின்ற ஆசிரியர் கூற்றும்படியாக செபிக்கிறேன் அப்பா. கட்டளை போடாத படிச்சு பிசாசையப்பா இயேசு நாமத்தினால என் தந்தை ஆவிகள் விஜயங்கள் ஆவிகள் சண்டை ஆவிகள் பொறாமை எரிச்சல் ஆவிகள் ஆவிகளும் செல்வங்களை விட்டு வெளியேறட்டும் அப்பா. நஸ்ரேன் இயேசுவின் நாமத்தினால செய்கிற விசுவாசமே வெளியேறட்டும். என் தந்தையின் வார்த்தைகள்
பிள்ளைகள் திடப்படுத்தி வீட்டை ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக அனைத்து வாழ்வு செல்வங்களை கருத்துப்பா கடைசிக்காக சொன்னது பாருப்பா எல்லாமே கிருபைக்காக நன்றி தகப்பனேப்பா. நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. தகப்பனே நீங்கள் யாவையும் செய்ய போற கிருபைக்காக நன்றி அப்பா. தகப்பனே அப்பா, இலங்கை இந்திய தேசங்கள் அனைத்து தேசங்களிலும் இருக்கிற அனைத்து செல்வங்களை தரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. இளைய சமுதாயம் கட்டி எழுப்பா அடுத்த சந்தடியாக என் தந்தையப்பாவை அப்பாவின் வார்த்தை கொண்டு செல்லத்தக்கதான பிள்ளைகள் ரட்சிப்புகள் கொண்டு வரும்படியாக அப்பாவிடம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. தகப்பனே அப்பா, இனிமே தாழ்த்தி தந்தையை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் அப்பா. பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். உங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமென். சிசிலியாமாவை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சிசிலியாமா, பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எங்கள் தேசத்தை வாலிப பிள்ளைகள் படிக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்கள். யூனிவர்சிட்டி படிக்கிற பிள்ளைகள், இவர்களுக்கு வேண்டிய ஞானங்கள், அறிவுகள், புத்திகள் தேவன் தாமே கொடுத்து அவர்களை நல்வழிப்படுத்தி அந்த பெற்றாருக்கும் நல்ல பிள்ளைகளாய் இருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்து. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, பிதாவே இன்றைய நாளை தந்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. கோடான கோடி கோடி நன்றி அப்பா. இயேசுவே, இந்த வாலிப பிள்ளைகள் மேலும் அது அன்பை செலுத்தும் தகப்பனே. அப்பா பிதாவே, இந்த சங்கமமான மூலமாக கூடி நாங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை நீர் கேட்டு எங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா பிதாவே, இந்த வாலிப பிள்ளைகள் படிக்கிற நேரத்திலே நீர் துணை கொள்ளுங்க அப்பா. தகப்பனே, அங்கே இந்த ஸ்கூல் பிள்ளைகளுக்கு எந்த ஒரு குளப்படியும் இல்லாமல், எந்த அசுமாத்தியமும் இல்லாமல், எந்த கெட்ட நடத்தையும் இல்லாமல் அப்பா நீரே அவர்களை நல்ல வழியில் நடத்தும் தகப்பனே. உம்மால் கூடும் தகப்பனே, எல்லாம் கூடும் தகப்பனே. இயேசுவே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் தகப்பனே, எல்லாம் நிறைவேறும். அதே போல இந்த பிள்ளைகள் எல்லோரையும் நல்ல ஒழுக்கம் உள்ள பிள்ளைகளாக மாற்றும் தகப்பனே, மாற்றும் தகப்பனே. அதிசயமானவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது அன்புக்குரிய பிள்ளைகள் அப்பா. அப்பா நீர் ஒரு வார்த்தை சொல்லி அந்த பிள்ளைகளை மாற்றக்கூடிய வல்லவரம் அப்பா. அவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி அப்பா உம்மது நாமத்தை ஜெபிக்க செய்யும் தகப்பனே, உமது நாமத்தை ஜெபிக்க செய்யும் தகப்பன். அவர்கள் அப்போது இந்த உலகத்திலே நல்ல ஒரு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அடைவார்கள் தகப்பனே. இப்ப கடைசி காலமாகி விட்டது தகப்பனே. அப்பா, இந்த பிள்ளைகளுக்கு புத்தியை மறுவையும் கொடுத்துடலும் தகப்பனே. அப்பா தகப்பனே, தாய் தகப்பனுக்கு பணிகிற பிள்ளைகளாக நடத்தும் தகப்பனே. உம்மால் கூடும் தகப்பனே. இயேசுவே, அவர்களை கைவிடாதே தகப்பனே. வாலிப பிள்ளைகள் எல்லோரையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா பிதாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் தகப்பனே. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த படிக்கிற பிள்ளைகளை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா, அவர்களை கைவிடாதே தகப்பனே. ஒரு கணம் நீர் திரும்பி பாரும் தகப்பனே. அவர்கள் உமது வழிக்கு கொண்டு வரும் தகப்பனே. அவர்கள் உமது ஞானத்தை அறிவையும் அவர்களுக்கு கொடுந்தகப்பனே. அவர்கள் உமது ஞானத்தை அவள் கற்றுக்கொள்ள செய்யும் தகப்பனே. எங்க போனாலும் உமது நாமத்தை உச்சரிக்க செய்யும் தகப்பனே. அப்போது அவர்கள் நல்ல ஒரு சந்தோஷமும் நிம்மதியும் அடைவார்கள் தகப்பனே. அப்பா தகப்பனே, தாய் தகப்பனுக்கு பணிந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாக மாற்றும் தகப்பனே. அப்பா பிதாவே, அவர்கள் தாய் தகப்பன் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே. இந்த பிள்ளைகள் இப்படியாக எங்கட சொல்லு கேட்காம நடக்கிறார்களே என்று எவ்வளவோ தாய் தகப்பன் கலங்குகிறார்கள் தகப்பனே. அவர்களுக்கு பணியக்கூடிய பிள்ளைகளாக மாற்றும் தகப்பனே. உம்மை கெஞ்சி கேட்கிறேன் தகப்பனே. பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆவியானவரே, எல்லா பிள்ளைகளையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, சங்கம வானொலிக்காகவும் வருகிறோம் தகப்பனே. அப்பா லேசி அண்ணா குடும்பத்தையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா பிதாவே, சிஸ்டரையும்
பிள்ளைகளையும் கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா பிதாவே, இந்த சங்கமில் வாலிலே ஜெபிக்கிற அத்தனை பேருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. எல்லோரையும் ஆசீர்வதியின் தகப்பனே. உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அவர்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் இன்றைக்கும் அவர்கள் நல்ல சுகபலனாயிருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அமேன் அமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி. அம்மா கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவார், ஆரோக்கிய பலன் சுகம் தருவாராக. ஆமேன் ஆமேன். நாங்க மேரி அவர்களை வரவேற்றுக் கொண்டு மேரி பிரைஸ் லார்ட் சிஸ்டர். நீங்க தேவனுக்கு மரணத்தின் மேல் எங்கள் ஆண்டவருக்கு அதிகாரம் உண்டு. எபிரேயர் 2:14. ஆதலால் பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவன் தமது மரணத்தினாலே அழிக்கும்படி ஜீவிய காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள் இருந்தவர்களை யாவரையும் ஆண்டவர் விடுதலையாக்கினார். இன்றைய வாலிப பிள்ளைகளுக்குள்ளே இந்த ரட்சிப்பை மறுதலித்தால் நாங்கள் நித்திய தண்டனையை அங்கு சந்திப்போம் என்ற அந்த தேவ பயம் அவர்களுக்குள்ளே வரட்டுவேன் என்றால் நித்திய நகர அக்கினிக்கு அவர்கள் விலக்கப்பட வேணும். அங்கு சாகாத புழுக்கள் மத்தியிலே இல்லாதபடி மாற்றப்பட வேண்டும். வாதையின் புகை அவர்களை தொடாதபடி கர்த்ததாமே இந்த நாட்களிலே அந்த உணர்வின் ஆவியை கட்டளையிட வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. மேரி மேக் ஓவில இருக்கு. பிரைஸ் தி லார்ட். மேரி ஓவில இருக்குது மேக். Praise the Lord, Mary. வினோட கொடுங்கம்மா, திரும்பி வரைக்கப்படுங்க. மரணத்தின் மேல் அதிகாரம் இந்த வாலிப பிள்ளைகளுக்கு உண்டாக வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்தும். ஆண்டவரே, மகா அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் இந்த புதிய நாளிலும் தகப்பனே கர்த்தாவே எங்களோடு கூட இருந்து எங்களை நீங்கள் இந்த இடத்துல கூட்டி வந்து வழி நடத்துற கிருபைக்காக உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, நாங்கள் எங்கோ எப்படியோ வாழ்ந்து கொண்டிருந்தோம். என் தகப்பனே கர்த்தாவே, நீங்கள் எங்களை அன்னித்து காத்தீங்கள், எங்களை பாதுகாத்தீங்க, எங்களை நிரப்பினீங்கள், உம்முடைய வார்த்தைகளை அறிக்கை எடுக்க பிள்ளைகளாக எங்களை மாற்றினீங்கள் ஐயா. உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, இந்த வானொலி மூலமாக, இந்த சங்கம வானொலி மூலமாக தகப்பனே நீங்கள் எங்களை இந்த இடத்திலே கூட்டி வந்து ஆண்டவரே மற்றவர்களுக்காக ஜெபிக்க வைக்கிற கிருபைக்காக ஐயா உமக்கு கோடி நன்றி ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, இந்த கிருபை ஆண்டவரே எப்போதும் எங்கள் மேல நிலைத்து நிற்க வேண்டும். என் தகப்பனே கர்த்தாவே, நாங்கள் மற்றவர்களுக்காக அப்பா வாஞ்சித்து பரிந்து ஜெபிக்கிற ஜெபங்கள் உம்முடைய சன்னிதானத்தில் என் தகப்பனே ஏறெடுத்து கேட்கப்படுவதாக என் கர்த்தாவே. அப்பா, நாங்கள் செய்கிற சகல மீறுதல்கள், எங்களை அறியாமல் நடக்கிற சொல்கிற வார்த்தைகள் யாவற்றையும் மன்னித்தேன் தேவனே. உமக்கு பிரியமில்லாத காரியங்களில் நாங்கள் ஈடுபட்டு போகாதபடி பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக தகப்பனே கர்த்தாவே, நாங்கள் உமக்குரிய பிள்ளைகளாக வாழும்படி என் தகவனே கர்த்தாவே எங்களோடு கூட இருங்க ஆண்டவர். எங்களை அண்டை கட்டி இடைகட்டி காத்து கொள்ளுங்க ஆண்டவர். தகப்பனே கர்த்தாவே, இந்த இடத்துல நாங்கள் ஒருமித்து ஜெபிக்க வந்திருக்கிற போது தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளை கைக்கொண்டு ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை ஏறெடுக்கக்கூடிய பிள்ளைகளாக ஆண்டவரே தகப்பனே கர்த்தாவே எங்களை மாற்றி போடுங்க ஆண்டவரே. அப்பா, எங்களுக்குள்ள வருகிற எல்லா குழப்பங்களும் எல்லா தடங்களையும் எடுத்து போட்டு என் தேவனே, நாங்கள் உமக்குரிய பிள்ளைகளாக இந்த இடத்துல வந்து ஜெபிக்கிற ஜெப வீரர்களாக எங்களை மாற்றி போடுங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமம் ஒன்றே எல்லா இடங்களிலும் மகிமைப்படட்டும் என்றாயா. தகப்பனே கர்த்தாவே, ஆவியானவரே, நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் எந்தெந்த மூலைகளில் எந்தெந்த தேசங்களில்
எந்தெந்த மனிதர்கள் சகோதர சகோதரிகளின் காதுகளில் கேட்கிறதோ என் தகப்பனே கத்தாவே, அவர்கள் யாவரும் ரட்சிக்கப்பட வாஞ்சித்து கதறி நிற்கிறோம் என் தகப்பனே கத்தாவே. உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஆண்டவரே அவர்களும் அறிந்து ஆண்டவரே, அவர்களும் அதை வாசித்து ஆண்டவரே கத்தாவே ஆவியானவரே, அவர்கள் அதை அப்பா உள்ளத்தாலே அவர்கள் நேசித்து ஆண்டவரே, அந்த வார்த்தைகள் ஆண்டவரே எவ்வளவு நல்லவைகள் ஆண்டவரே, எவ்வளவு அற்புதமானவைகள் ஆண்டவரே, எவ்வளவு சமாதானமானவைகள் என்று அவர்களும் உணர்ந்து ஆண்டவரே தகப்பனே கத்தாவே, உம்முடைய வார்த்தைகளை அறிகிற பிள்ளைகளாக ஒவ்வொருவரை மாற்றி போடுங்க ஆண்டவரே தகப்பனே கத்தாவே. அலட்சியம் பண்ணி விட்டு போகாதபடி என் தகப்பனே, இந்த ஜெபங்களை ஏறெடுத்து கேட்டும் ஆண்டவரை கேட்டுக்கொண்டும் அலட்சியம் பண்ணாதபடி என் தகப்பனே கத்தாவே, இந்த பிள்ளைகளை பொறுப்படுங்க ஆண்டவரை. அப்பா தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டால், உம்மை நோக்கி கூப்பிட்டால் ஆண்டவரே எல்லாம் ஆகும் எல்லாம் ஆகும் என்று அவர்கள் யாவரும் அறியும்படியான அறிவை அவர்களுக்கு கொடுங்க ஆண்டவரே, ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே தகப்பனே. கூட இருந்து ஒவ்வொருவரையும் வழி நடத்தி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இன்றைய நாளிலும் என் தகப்பனே கத்தாவே ஆவியானவரே, வாலிபர்களுக்காக வருகிறேன் என் தேவனே. இன்றைய நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் யாவரும் அப்பா வாலிபர்களுக்காக ஜெபிக்க இந்த இடத்திலே ஒரு நித்து கூடி வந்திருக்கிறோம் என் ஐயா கத்தாவே. ஒவ்வொரு வாலிபர்களை நீங்கள் புடமிட்டு நடத்துற தேவன் ஐயா கத்தாவே. இந்த வாலிப பிள்ளைகள் அப்பா உமக்குரிய குழந்தைகள் ஆண்டவரே, உம்மை அறிய வேண்டிய பிள்ளைகள் ஆண்டவரே, எதையோ அறிந்து எதையோ படித்து எதையோ செய்து கொண்டிருக்கிறதை நாங்கள் காண்கிறோம், நீங்கள் காண்கிறீங்கள் என் பரலோக தகப்பனே கத்தாவே ஆவியானவரே. இந்த வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே உமக்குரிய பிள்ளைகளாக இருக்கிறபடியால் தேவனே, இந்த பிள்ளைகளை அணைத்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் வழி விலகி போகாதபடி, உம்மை விட்டு போகாதபடி என் தகப்பனே, இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்தி நடத்துங்க ஆண்டவரே கத்தாவே ஆவியானவரே. அப்பா தகப்பனே, இந்த வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே மரண பள்ளத்தாக்குகளில் போய்கொண்டிருக்கிறதை அறிகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ இடங்களில் என் தேவனே கத்தாவே, இந்த பிள்ளைகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறதை காண்கிறோம் ஆண்டவர் தகப்பனே. இந்த பிள்ளைகளுக்கு ஒரு புரிந்துணர்வை கொடுங்க ஆண்டவரே, ஒரு தைரியத்தை கொடுங்க ஆண்டவரே. நாங்கள் வாழ்கிறோம், எங்களோடு எங்கள் அப்பா இருக்கிற, எங்கள் கர்த்தர் இருக்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கை அவர்கள் மேல கொடுங்க ஆண்டவர். அவர்கள் அறியாமல் தகப்பனே இந்த தற்கொலைகளை செய்து கொண்டிருக்கிறதை காண்கிறோமே தகப்பனே. அப்பா வீணாக விழுந்து போகிறார்கள் ஆண்டவரே, வீணாக அப்பா தகப்பனே சத்துருவின் கையில் அகப்பட்டு வீணாக மடிந்து போகிறார்கள் என் தேவனே கர்த்தாவே. உமக்குரிய நாட்கள், உம்முடைய நாட்கள் வரும் வரை, நீர் எங்களை எடுத்துக்கொள்கிற நாட்கள் வரும் வரை அப்பா, நீங்கள் தந்த உயிர்களை எங்களால் கூட எங்களின் உயிர்கள் என்று நாங்கள் எங்களை அப்பா ஒவ்வொருவரும் ஆண்டவரை நாங்கள் அப்பா முடிவெடுக்க முடியாது என் தகப்பனே. இது உம்முடைய சரீரம், உம்முடைய உயிர், உம்முடைய ஜீவன் என்று ஒவ்வொரு பிள்ளைகளும் அறியக்கூடியதான ஞானத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கொடுங்க ஆண்டவர் தகப்பனே கர்த்தாவே. குடும்ப பிரச்சனைகளினாலும் தகப்பனே, இந்த கல்யாணங்கள் அப்பா இப்படியான குடும்ப பிரச்சனைகளானாலும் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அப்பா தங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து வீடுகளில் செல்கிற போது அப்பா தகப்பனே, இந்த சீதன பிரச்சனைகளினால், பண பிரச்சனைகளினாலும் என் தேவனே, கொடுமையின் காரணங்களினால் என் தேவனே, இந்த பிள்ளைகள் தங்களை அறியாமல் ஆண்டவரே தகப்பனே அவர்கள் உயிரை மாய்த்து கொள்வதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே தகப்பனே. இந்த பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு, இந்த குடும்பங்களுக்கு இருக்க சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. இப்படியான இந்த பண பிரச்சனைகள், இந்த பணத்தின் ஆவிகளை அவர்கள் மேல இருந்து எடுத்து போடுங்க ஆண்டவரே. இப்படியான காரியங்கள் அப்பா தகப்பனே, இந்த பெற்றோர்கள் பெரியார்களுக்கு வராதபடி தகப்பனே, தங்களுக்கு வருகிற மருமக்களோ மருமகன்மாரோ தகப்பனே கர்த்தாவே தங்களுடைய பிள்ளைகளை எண்ணி, தங்களுடைய மறு பிள்ளைகள் என்று அவர்கள் எண்ணி
அப்பா தங்களுடைய வீட்டில சமாதானத்தோடு நடத்த ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, அவர்கள் ஒவ்வொருவருக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. இப்படியான காரியங்களினாலே தேவனே, இந்த பிள்ளைகள் மனமுடைந்து வேதனைப்பட்டு தற்கொலை செய்து கொண்டு வருகிறார்கள் என் தேவன். கர்த்தாவே, நாங்கள் அதை காண்கிறோம் என் தகப்பனே. கர்த்தாவே, இப்படியான காரியங்கள் நடக்காதபடி என் தேவனே கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு சமாதானத்தை கொடுத்தேன் தேவனே. அந்த குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை வழி நடத்தி பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரோடும் கூட இருங்க ஆண்டவரே. தகப்பனே, கொலோசியர் 3:21 சொன்னது போல், பிதாக்களே உங்கள் பிள்ளைகளை கோபம் மூட்டாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறதே என் தகப்பனே. ஆம் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டால் ஆண்டவரே, இப்படியான காரியங்கள் வர மாட்டுது ஆண்டவரே. ஒவ்வொரு பிதாக்களும் ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்கள் பிள்ளைகளை, தங்கள் மருமகள்களை, மருமகன்மார் தங்களுக்கு வருகிற பிள்ளைகள் யாரையும் கோபம் மூட்டாதபடி, வேதனைப்படுத்தாதபடி, தற்கொலை முயற்சிக்கு ஈடுபட்டு போகாதபடி அவர்களை காக்கும்படியான ஞானத்தை அந்த பிதாக்கள் பெற்றோர்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. இப்படியான காரியங்களில் அவர்கள் ஈடுபட்டு போகாதபடி என் தகப்பனே, ஒவ்வொரு பெரியோர்கள் பெற்றார்களை உம்முடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. அவர்களை புடமிட்டு நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, பணத்தாசை பிடித்த இந்த பெற்றோர்களை புடமிட்டு நடத்துங்க ஆண்டவரே. இப்படியாக இந்த பிள்ளைகளுக்கு கோபம் மூட்டி ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை வேதனைப்படுத்தி தற்கொலைக்கு ஈடுபட்டு போகாதபடி என் ஆவியானவரே, இந்த பெரியோர்கள் பெற்றார்களை அப்பா புடமிட்டு நடத்துங்க ஆண்டவரே. தகப்பனே, வஞ்சனை ஆவிகள் அவர்கள் மேலே அப்பா தகப்பனே, அப்பா ஆட்கொள்ளாதபடி என் தேவனே, இந்த பெற்றோர்களை, இந்த பெரியார்களை உம்முடைய கரத்திலே தருகிறேன் ஆண்டவரே. அவர்கள் உமக்குரிய பிள்ளைகளாக இருந்து ஆண்டவரே, அன்பு தணிந்து போகாதபடி அன்பின் பிள்ளைகளாக அன்போடு தங்களுக்கு வருகிற பிள்ளைகளை கனிவோடும் அப்பா தகப்பனே அவர்கள் அப்பா அனுசரித்து போகவும் அன்போடும் பண்போடும் நடத்தவும் ஆண்டவரே. அவர்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருங்க ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய திருக்கரம் அந்த இடங்களில், இப்படியான இடங்களில், இப்படி அன்பில்லாத இடங்களில் அப்பா தகப்பனே, அந்த இடங்களில் உம்முடைய திருக்கரம் அப்பா எப்போதும் கூட இருப்பதாக ஆண்டவரே. தகப்பனே, நீங்கள் சொல்லி இருக்கிறீங்களா ஆண்டவரே, உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறீங்கள் ஆண்டவரே. இப்படியான இடங்களில் என் தேவனே, அந்த பிள்ளைகளுக்கு முடியாவிட்டாலும் என் தேவனே கர்த்தாவே, நீங்கள் அந்த பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறீங்கள் என் தேவனே. கர்த்தாவே, அவர்களுக்காக யுத்தம் பண்ணி ஆண்டவரே அவர்களை மீட்டுக் கொள்ளுங்க ஆண்டவரே. இப்படியான காரியங்களில், இப்படியான தற்கொலைகள் செய்யாதபடி, உயிர்களை மாய்த்து கொண்டு போகாதபடி என் ஆவியானவரே, இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரை பொறுப்பெடுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரை நிரப்புங்க ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே, எவ்வளவோ காலங்கள் இந்த பிள்ளைகள் வாழ வேண்டிய காலங்கள் இருக்கிறதே தேவனே. கர்த்தாவே, ஆவியானவரே, அவர்கள் இடையிலே அப்பா இந்த இப்படியான காரியங்களினால் உயிரை மாய்த்து கொண்டு அறியாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறதை காண்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, தத்தளித்து போறதை காண்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, ஒவ்வொருவரை பொறுப்படுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய குழந்தைகளை தேவனே, ஒருபோதும் அந்த பிள்ளைகளை கைவிடாதீங்க ஆண்டவரே. பொல்லாங்கன் எப்பவோ என்று காத்து கொண்டிருக்கிறான் ஆண்டவரே. இப்படியான காரியங்களினால் அவர்கள் இடையில் மாய்த்து கொண்டு தன்னிடம் வருவார்கள் என்று, உயிரை மாய்த்து கொள்ளுவார்கள் என்று பொல்லாங்கன் தவித்து பார்த்து கொண்டிருக்கிறான் என் தேவனே. கர்த்தாவே, ஆவியானவரே, அவர்கள் இருதயங்களை தொடுங்க ஆண்டவரே. இப்படியான செயல்களை செய்யாதபடி அப்பா, மரண பள்ளத்தாக்கில் இருந்த அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய பாதபடியில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. இந்த வேளையிலும் என் தேவனே, இந்த சங்கம வானொலி எங்களுக்கு தந்ததுக்காக மீண்டுமாக நன்றி கூறுகிறேன் ஆண்டவரே. இந்த சங்கம வானொலியை நடத்துகிற இந்த சகோதரன், இந்த ஊழியக்காரன் மேல் உம்முடைய கரம் கூட இருப்பதாக அந்த குடும்பங்களோடு கூட இருங்க ஆண்டவரே. அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. வஞ்சனை நாவி அந்த குடும்பத்துல தாக்காதபடி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. மீண்டுமாக ஆண்டவரே கர்த்தாவே, இந்த சங்கம வானொலி ஆண்டவர்
தகப்பனே தொடர்ந்து நடக்கவும் ஆண்டவரே. இதை குழப்புகிற எல்லா அசுத்தாவிகளின் கிரிகைகளும் அந்தகார கட்டுக்களை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லாவற்றையும் முறியடித்து போடுகிறேன் என்றவனே. இதை குழப்புகிற எந்த ஒரு அசுத்தாவிகளும் அப்பா இந்த தொடர முடியாதபடி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. தகப்பனே இன்னும் அதிகமான சகோதர சகோதரிகள் ஆத்துமாக்கள் இந்த இடத்திலே வந்து ஜெபிக்க ஆண்டவரே வல்லமே தாங்க ஆண்டவரே. இந்த சகோதரனோடு கூட இருங்க ஆண்டவரே. அந்த சகோதரனுக்குள்ள இருக்கிற எல்லா சோர்வுகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க ஆண்டவரே. சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாங்கி நாவிகளை எல்லாம் முறியடித்து போடுகிறேன் என்றவனே. அந்த சகோதரன் சமாதானமாக இந்த சங்கம வானொலியை இன்னுமாக பல்கி பெருக நடத்த ஆண்டவரே. தகப்பனே அந்த சகோதரனோடு கூட இருங்க ஆண்டவரே. அதே போல தகப்பனே கர்த்தாவே இங்கே வழி நடத்துகிற சகோதரியோடு கூட இருங்க ஆண்டவரே. அந்த சகோதரியின் குடும்பத்திலும் ஒரு சமாதானத்தை நிறைவையும் சுகத்தையும் கொடுத்து காத்து பலப்படுத்துங்க ஆண்டவர். தகப்பனே இங்கு வந்து கூடி ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தார் ஒவ்வொருவரோடும் கூட இருங்க ஆண்டவரே. தகப்பனே ஒவ்வொரு குடும்பத்திலும் நிறைவையும் சமாதானத்தையும் சுகத்தையும் கொடுத்து காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உம்முடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. என்னையும் என் மகளையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. தகப்பனே எங்களோடு கூட இருந்து அப்பா இந்த சங்கம வானொலி ஜெபிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்து வாலிப பிள்ளைகளோடும் கூட இருந்து ஆண்டவரே. தகப்பனே போக்கிலும் வரத்திலும் வாகன ஓட்டங்களிலும் யாவற்றிலும் என் தகப்பனே இந்த பிள்ளைகளோடு கூட இருந்து வழி நடத்தி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்மாலே கூடாத காரியம் எதுவும் இல்லை என் ராஜா. தகப்பனே உம்மிடம் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என் தேவனே. கர்த்தாவே எங்களை புடமிட்டு நடத்துங்க ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே நீங்கள் புடமிட்டு நடத்தாவிட்டால் எதுவும் சரிவராது என்றவனே. எதுவும் ஆகாது ஆண்டவரே. உம்மாலே ஆகாத காரியம் உம்மாலே கூடாத காரியம் எதுவும் இல்லை என் ராஜா. நாங்கள் அறியாமல் நடக்கிறோம் ஆண்டவரே. அறியாமல் நடக்கிற காரியங்களில் ஆண்டவரே எங்களை தடுத்து நிறுத்தி ஆண்டவரே புடமிட்டு நடத்துங்க ஆண்டவரே. எங்களை எல்லாவற்றிலும் போக்கிலும் வரத்திலும் சகலவற்றிலும் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே எங்களை புடமிட்டு நடத்தி உம்முடைய ரட்சிப்புக்குள்ள நாங்கள் இன்னும் அதிகமாக வரும்படி ஆண்டவரே தகப்பனே எங்களை புடமிட்டு நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நீர் ஒருவரே தேவன் ஆண்டவரே. உம்மை அல்லாமல் எங்களை மேற்கொள்ள யாரும் முடியாது என் தகப்பனே. எங்களை காத்து நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்களை ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. வழி நடத்தி காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபங்கட்டி நிற்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன் 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 ஆமீன். உங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி வினோ. கர்த்தர் உங்களோடும் பிள்ளையோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் வழி நடத்துவாராக. ஆமீன். நாங்கள் சுமதி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சுமதி. பிரைஸ் தி லார்ட் சுமதி. ஓகே, நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் டொனால்ட் பிரதர். நீங்கள் யுத்த தேசங்களுக்காக யுத்த தேசங்கள்ல இருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் அறிவார். ஏனென்றால் சாத்தான் மேல் அதிகாரம் எடுத்த தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். நாங்கள் ஜெபித்தால் நிச்சயமாகவே அந்த ஜெபத்தை கேட்டு அவர் மாறுதலையும் மாற்றங்களையும் கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். இந்த நாடுகளிலே யுத்தங்களிலே இந்த ரத்தம் சிந்த வைக்கிற சத்துருக்கள் அங்கு பாவ இருளுக்குள்ளே மக்களை கொண்டு போற அந்த பட்டினி என்ற இருளுக்குள்ளே கொண்டு போற சத்துருக்கள் இப்படியாய் இந்த யுத்த நாடுகள் யுத்த தேசங்கள் நாங்கள் இருக்கிற தேசங்கள் அப்படியா இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் அங்கு சத்துருவின் ஆதிக்க அதிகார வல்லமை அங்கு முறிக்கப்பட கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. இந்த பாதத்திலே வைக்கிறேன்ப்பா. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனே, பிதாவே நீங்க சொல்ல ஆகும் கட்டிட நிற்கும் தேவனே. பிதாவே பொறுப்புலங்களப்பா, தேசங்களையும் பொறுப்புலங்கப்பா. பிதாவே தேசத்தை ஆளுநர் தலைவர்களை பொறுப்பும் அதிகாரிகளை பொறுப்பும் பிதாவே. ராணுவத்தை பொறுப்பும் தேசத்து மக்களை பொறுப்புங்களப்பா. பிதாவே நன்றி ராஜாவே. கிரிகள் எல்லாம் பிதாவே சிறந்து காரியங்கள் பிசாவுடைய கிரிகள் இந்த தேச தலைவர் நாமத்திலே
நன்றி அப்பா பிதாவே, நன்றி என்றவனே சொஸ்தம் அப்பா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அப்பா, அவருடைய நாமத்திலும் அவருடைய இரத்தத்திலும் அவருடைய வார்த்தையினாலே பிசாசை ஜெயிக்கிறதுக்கு தேவனே ராஜாவே தேவனே, நன்றி என்றவனே சொஸ்தம் அப்பா. சேருங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையின் நாமத்தில் தேசங்களை விட்டு தேச தலைவர் அதிகாரம் கிருபை செய்யுங்கப்பா. தேசத்திலும் தேவனே நீங்க அந்த பிதாவே கிருபை செய்யுங்கள் ஐயா. ராஜாவே அறியாத சங்காரமான மக்களை கண்களை உண்டாக்கி வைத்திருக்கிற கிரிகள் எல்லாம் நாமத்தில் அதிகாரிகளுக்கு வஞ்சிக்கிற ஆவியல் தேச தலைவர் தேசத்தை எடுத்து சதையானை மக்களுக்கு நன்றி என்றவனே செய்யப்பட்ட நன்றியப்பா பிதாவே. நீங்கள் யுத்தம் செய்யுங்கப்பா, இந்த தேசங்களுக்காக இயேசு ராஜா உங்களுடைய பரிசுத்த இரத்தத்தை பெருக்கிறப்பா இந்த தேசங்களுப்பா பிதாவே. மகளாய் சூழ்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்களப்பா பிதாவே. வர போரா அழிவில் இந்த மக்களை மீட்டு ரட்சித்துக் கொள்ளுங்களப்பா பிதாவே. நன்றி என்றவனே சொஸ்தம் அப்பா, நன்றி என்றவனே சொஸ்தம். தேசங்கள் அசைக்கப்படுவாங்க அறிக்கை தேவனே கிருபை செய்யுங்கப்பா பிதாவே, கிருபை செய்யுங்கப்பா பிதாவே. இந்த மக்கள் மீது மாம்சமான யாருமே ஊற்றுங்கப்பா, மாம்சமான யாருமே ஊற்றுங்கப்பா பிதாவே. கல்லான இருதயத்தை எடுத்து சதியான இருதயத்தை ராஜா நீங்கள் அப்படி செய்ய போறாய். நன்றி அப்பா பிதாவே. ஜபத்தை கேட்கிற தேவனே நன்றி அப்பா பிதா. தேவனே ஐயா இஸ்ரவேலின் தேவனே நன்றி அப்பா. நீங்க செய்ய நினைத்த காரியம் தடைப்படாதப்பா பிதாவே. நீங்கள் ஆரம்பித்த காரியம் அப்பா பிதாவே தடைப்படாத ராஜாவே. பிதாவே உரிமை செய்யுங்கப்பா, இஸ்ரவேல் மக்களை விட்டு வச்சீங்கப்பா பிதாவே. ஒரு தேசத்து மக்களை விட்டு வச்சீங்களா இயேசு ராஜா. நன்றி அப்பா தேவனே, நீங்கள் அப்படி செய்ய போறக்காய் நன்றி அப்பா. ஜபத்தை கேட்கிற தேவனே நன்றி இயேசு ராஜாவே. நன்றி அப்பா பிதாவே, நன்றி என் தேவனே சோஸ்திரம் ஐயா. தேவனே கட்டுப்பட கிருபை செய்யும் ஐயா இயேசு ராஜாவே. தேசத்தை வார்த்தைகளை கட்டாவிட்டால் கட்டட முயற்சி எல்லாம் சொன்னீங்க ராஜாவே. செய்யுங்கப்பா பிதாவே. வார்த்தைக்கு எதிராக உருவாக்கப்பட்ட சட்டத்தின் மூலம் ஐயா அழிந்து போற இந்த பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுங்களப்பா பிதா, ரட்சித்துக் கொள்ளுங்க தேவனே. நன்றி அப்பா பிதா, நன்றி பரிசுத்த ஆவியானவரே பொறுப்படுங்கப்பா. இந்த சங்கம் ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா, ஊழியத்தை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா பிதாவே. புதிய வாசலை நீக்குங்கப்பா பிதாவே. ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா பிதாவே. அதுக்குரிய ஆசீர்வாதங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா பிதாவே. கட்டத்தில் அடக்கப்படுவதாக, தடியால் முடிக்கப்படுவதாக, நன்றி என்றவனே சொஸ்திரம். நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிரதா. கர்த்தர் உங்களோடும் பிள்ளைகளோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன்.
சுமதி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட். சுமதி ஜெபிக்க முடியாதா? பிரைஸ் லார்ட் மேரி. நான் நிக்கிறேன் சார், ஜெபிக்கிறேன். ஓகே, நீங்கள் எங்கள் இயற்கைகள் மேல் அதிகாரம் கொடுத்த தேவன். என்னுடைய நாட்களிலே அங்கு யாரெல்லாம் ரட்சிக்க வேணுமோ, வாலிப பிள்ளைகள், எந்த வீட்டுல இருக்கிற வாலிப பிள்ளைகள், எந்த வாலிப பிள்ளைகளுக்கு கூட தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும், தேவனுடைய மகிமை விளங்கும் என்று சொல்லி ஆண்டவர் அந்தந்த வாலிப பிள்ளைகளை எந்தெந்த இடத்துல இருந்தாலும் தொட்டு அவர்களை அந்த ஊழியத்துக்காய் அழைக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் ரட்சகராயிருக்கிறீர் ஆண்டவரே. நம்முடைய பலத்தகரன் ரட்சிக்கும் ஆண்டவர். நம்முடைய செவிகள் மன்றாட்டுக்கு ஆண்டவரே திறந்தவைகளாயிருக்கிறதா அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த வானொலியில ஆண்டவரே ஊழியன் சேர் ஒவ்வொரு பிள்ளைகளோட குடும்பங்கள் இருக்கிற வாலிப பிள்ளைகளையும் தொடுவீராக, தொடுவீராக ஆண்டவரே. அவர்களோட கரங்களை இறுக்கி விடுவீராக ஆண்டவரே. நீர் ரட்சிக்க வல்லவராயிருக்கிறீர், ரட்சிக்க சித்தம் வைத்திருக்கிற தேவனாயிருக்கிறீர் ஆண்டவரே. அதுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபை ஆண்டவரே இந்த வாலிபர்கள் மேல ஆண்டவரே அப்பா நிறைவேறுவதாக ஆண்டவரே. அப்பா ஆவியானவர் அதே போல ஜெஸ்லியா குடும்பங்கள்ல இருக்கிற வாலிபர்களையும் தொடுங்க, கிட குடும்பங்கள்ல இருக்கிற வாலிபர்களே தொடுங்க ஆண்டவரே. வானொலியில கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையர் ஆண்டவரே வாலிபர்களை நீங்க தொடும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அதே போல இலங்கை தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் உம்முடைய கரத்தை பிடித்து இந்த வருஷத்துக்கு இடையில ஆண்டவரே அப்பா உம்முடைய ஒரு எழுப்புதலை வாலிப பிள்ளைகள் மேல் காண்பிக்கும்படியாக உம்முடைய சமூகத்துல நின்று திறப்புல நின்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே வாலிப பிள்ளைகளுக்கு ஆண்டவரை விரோதமாய் கிரியை செய்து இருக்கிற எல்லா அந்தகார கிரியைகளையும் இப்போதே இயேசுவின் நாமத்திலே கடிந்து கட்டுகிறேன். வாலிப பிள்ளைகளுக்குள்ள ஒரு கூட்டம் ஆண்டவரே பவுஞ்சா எங்களை இலங்கை தேசத்துல ஊழியக்காரருக்குள்ள இருக்கிற வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே தெருக்கல்ல பாவங்களுக்குள்ள கட்டப்பட்டவர்கள், பாவங்களுக்குள்ள ஆண்டவரே அப்பா இனிமேல் வர முடியாதுன்ற நிலையில மறித்து போற நிலையில மறிக்கிறவர்களா இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்குள்ள என் தேவன் ஒரு கிரியை நடப்பிப்பீராக. என் தேவனுடைய பலத்த கரம் இஸ்ரவேலை ஆண்டவரை விடுவித்த கரம் ஆண்டவரை இஸ்ரவேலை எகிப்து நடிமையில இருந்து நுகங்கள்ல இருந்து முறித்தெடுத்து அவர்களை விடுதலையாக்கின கரம் ஆண்டவரை இந்த வாலிபர்களை தொடுவீராக. இயற்கைக்கு அப்பாலான காரியங்களை செய்வீராக, கிடைக்க முடியாத காரியங்களை செய்வீராக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே நான் செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே முதல்ல ஊழியக்காரர் இருக்கிற குடும்பங்களுக்குள்ள இருக்கிற வாலிபர்களை தொடுங்க, சபையில இருக்கிற வாலிபர்களை தொடுங்க ஆண்டவரே. அக்னி ஜுவாலையாம் இவர்களை மாற்றுங்க ஆண்டவரே. இவர்கள் போய் இலங்கை தேசத்துல இருக்க ஒவ்வொரு வாலிபர்களையும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல கொண்டு வர கர்த்தர் கிருபை செய்வீராக, கர்த்தர் கிருபை செய்வீராக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே நான் செபிக்கிறேன். உம்முடைய கிருபை பெருகட்டும் அப்பா வாலிபர்கள் மேல, உம்முடைய இரக்கம் பெருகட்டும் ஆண்டவரே. அப்பா இவர்களை கட்டி வைத்திருக்கிற அந்தகார சங்கிலிகள் எரிக்கோ கோட்டைகள் ஆண்டவரே ஜோர்தான் ஐயா அவர்கள் போக முடியாதபடி இருக்கிற ஆண்டவரே சமூகத்துல ஆண்டவரை போக முடியாது இருக்க ஜோர்தான் எல்லாம் பிளக்கப்படட்டும். செங்கடல் இவர்களுக்கு விரோதமாக இருக்கிறதெல்லாம் பற்றி போகட்டும் இயேசுவின் நாமத்தாலே. ஆவியானவர் அவர்களை ரட்சியும், ஆவியானவர் அவர்களை ரட்சியும் ஆண்டவரே. ரட்சிப்பு உம்முடைய கரத்துல ஆண்டவரை இருக்கிறது. நீர் தான் நினைக்கணும், நீர் ஆண்டவரை நினைத்தால் தான் ஆகும், நீர் சொன்னால் தான் ஆகும், நீர் கட்டளையிட்டால் தான் நிற்கும் ஆண்டவரை. அது மாத்திரமல்ல நீர் விளைய சேர்ந்தவன் ஆண்டவரை. வாலிபர்களை ஒரு கூட்டமாய் விளைய செய்யும்படியாக உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஐயா. இரக்கமும் கிருபையும் மகிமையா இருந்த ஆண்டவரை அப்பா நீர் உம்முடைய கிருபையினால் எங்களை ரட்சித்தது போல எங்களோட வாலிபர்களை ரட்சியும் ஆண்டவரை. அதிகாரிகளுக்குள்ள இருக்கிற வாலிபர்கள் ஆண்டவரை தாய் தப்பனால கைவிடப்பட்டவர்கள் ஆண்டவர் அநாதியா இருக்கிற வாலிப பெண் நான்கள் ஆண்டவர் அப்பா ரட்சிங்க, விடுவீங்க. பாவத்தின் சங்கிலி ஆண்டவரை அறுக்கப்பட்டு பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற அந்த வசனத்துக்கு அவர்கள் ஆண்டவரே ஒப்பு கொடுக்காதபடி இரக்கமாய் கிருபையாய் ஆண்டவரை விடுதலையாக்கி ரட்சிக்கும்படியாக உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். வாலிபன் இதனாலே சுத்தமாவன் நம்முடைய வார்த்தையினாலே ஆண்டவரை அப்பா உம்முடைய வார்த்தை இவர்களை சுத்திகரித்து உம்முடைய ரட்சிப்புகளை கொண்டு வரும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரை. ஆவியானவரே வாலிபர்களை எழுந்து பிரகாசிக்க ஆண்டவரை ஆண்டவரே அப்பா எல்லாவற்றையும் தூசியை உதறிவிட்டு தேவனுடைய பரிசுத்த வஸ்திரத்தையும் ரட்சிப்பின் வஸ்திரத்தை முடித்து கொண்டு வர கர்த்தர் கிருபை செய்யும்படியாக உம்முடைய சமூகத்திலே நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. கிருபையும் இரக்கவுமா இருந்து ஆண்டவரே இந்த வாலிபர்களை லட்சித்து இந்த வருஷத்துல வாலிபர்கள் கூட்டம் எழும்புறார்கள் இயேசுவுக்கா என்று சொல்ற சட்டத்தை ஆண்டவரை கேட்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக உம்முடைய சமூகத்துல எல்லா வாலிபர்களையும் நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஜெபங்கட்டி நிற்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி மேரி. கர்த்தர் உங்களையும் ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் நிர்மலா மேரியா அவர்களே பிரதர் நிக்கிறாரா?
ஓகே, நான் ஜெபத்தோடு கூட பிரைஸ் லார்ட்மா பிரதர் நிக்கிறாரா ஜெபம் பண்ண? வந்துட்டேங்க சிஸ்டர். பிரைஸ் லார்ட். ஓகே, சொல்லுங்க. பிரைஸ் லார்ட். நீங்க கர்த்தருடைய மகிமை அங்கு ஒவ்வொரு வாலிப ஜோதிகளுக்குள்ளும் இறங்க வேண்டும். ஏனென்றால் அதிசயங்கள் குமாரன் மேலும் குமாரத்தி மேலும் அவருடைய ஆவிய கடைசி நாட்கள் ஊற்றுவேன் என்ற அந்த வசனம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரை ஸ்துதிக்கிறோம் ஸ்துதிக்கிறோம். கர்த்தாவே உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, அந்த வேளையிலும் ஆண்டவரே நம்முடைய தயவு ஆண்டவரை எங்கள் மேல் இருக்கும்படியா இந்த வேளையில் கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. என் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆண்டவரே சிறுமையானவர்களை எளிமையானவர்களை நேசிக்கிற தேவனா இருக்கிறபடியால் ஆண்டவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, அந்த வேளையில கர்த்தாவே இலங்கை தேசத்திற்காய் நாங்கள் வருகிறோம் கர்த்தாவே. அப்பா, இலங்கை தேசத்தை என் தேவனாகி கர்த்தன் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் சுதிக்கிறோம் கர்த்தாவே. தேவனாகி கர்த்தர் தேசத்து எல்லை எங்குமா ஜெயக்கொடியை ஏற கர்த்தர் உதவி செய்யும்படியாய் சுதிக்கிறோம். அப்பா, அந்த வேளையில் கர்த்தாவே அப்பா என் தேவனாகி கர்த்தர் அப்பா இலங்கையில் வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாய் சுபிக்கிறோம். பிள்ளைகளை உயர்த்துங்கப்பா, அவள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துங்க கர்த்தாவே. யாரும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை என் தேவனால் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை விசுவாசத்தோடு ஆண்டவர் இந்த வேளையில சுபிக்கிறோம் ஐயா. அப்பா, அந்த வேளையில தேவனாகி கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து அவர்கள் எழுந்த பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் சுபிக்கிறோம். ஆண்டவரே, முக்கியமாக ஆண்டவரே அமெரிக்கர்களான சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம். தேவன் அவர்கள் அந்த பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே அப்பா அவர்களை அழைத்து சேர்த்து அவர்களை செய்து அநேக ஜாதி ஜனங்களுக்கு சாட்சியாய் விளங்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் சிரிக்கிறோம். மகிமையான தேவன் மகிமையாய் சிரிக்கிறோம். அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா இந்த வேலையில கற்றதாமே அந்த பிள்ளைகளுக்கு நீர் ஆண்டவரே நடத்தி அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே பெரிய பரிசுத்த சந்ததியா உருவாக்க கர்த்தர் செய்ய முடியாய் ஜெபிக்கிறோம். உலகத்தை ஆண்டவரே ஆவியின் வல்லமைகள் ஆண்டவரே யாரை ஆண்டவரே நிறுத்தலாமோ, யாரை செய்யலாமோ, யாவருடைய வாழ்க்கையை கெடுக்கலாமோ என்று ஆண்டவரே தெரிகிறதான அந்த சாத்தானுடைய சதி ஆலோசனை எல்லாம் நிர்மலமாகட்டும் ஆண்டவரே. நம்முடைய ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் எல்லாம் எழுந்து பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யார். அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல ஆண்டவரே வேலைகளையும் நல்ல படிப்புகளையும் நல்ல ஆண்டவரே குடும்பத்தினுடைய பாங்குகளை ஆண்டவரே அறிந்த ஆண்டவரே குடும்பத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாய் அவர்களை மாற்றி ஆண்டவரை வழிநடத்தும்படியாய் கேட்கிறோம். தன்னுடைய தாய் தகப்பனுக்கு ஆண்டவரே அன்பான பிள்ளைகளாக அப்பா நேசிக்கிற பிள்ளைகளாக அப்பா அந்த பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவரே நீங்க ஆண்டவரே உம்முடைய வாக்கு தத்தங்களினால் உம்முடைய வார்த்தைகளினால் உம்முடைய ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே ஆசீர்வாதங்களால் அந்த பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. அந்த பிள்ளைகளை உயர்த்துங்க. அந்த பிள்ளைகள் எல்லாம் எழுந்து ஆண்டவரே அநேக ஜாதி ஜனங்களை ஆண்டவரே உன் பக்கமாய் உருவாக்க அவர்கள் ஆண்டவரே உம்முடைய வழியில நடந்து உமக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாய் ஜீவித்து வழிநடத்தும்படியாய் சுபிக்கிறோம். அப்படி என் தேவன் அவரை செய்ய போவதற்காக மக்கு கோடான கோடி ஸ்தோத்திராயா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் எழுந்த ஆண்டவரும் சமூகத்திலே ஆண்டவர் சேர்த்து கொண்டு அவர்களும் உங்களுடைய பிள்ளைகளாய் ஜீவிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் சுபிக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காக மக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிற கர்த்தாவே இந்த வேளையிலும் ஆண்டவரே இலங்கை தேசத்திற்காக ஜெபிக்கிறதான இந்த ஜெப வேளையை ஆண்டவரை திறந்து வைத்து ஆண்டவரே அதற்காக ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை விளைக்கிறதான ஆண்டவரே அப்பா சங்கமும் ஊடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறதான சகோதரி சமூகத்தில் கொண்டு வருகிறோம் ஐயா. மகனுக்கு ஆண்டவரை நீங்கள் முற்றிலுமாய் பார்க்கலாம்.
கொடுக்கிறோம். கொடுத்திருக்கிற அருமையான அதே வேளையில கர்த்தாவே மனைவியின் சமூகத்துல கொண்டு வருகிறோம். அதற்காக இவர்களுக்காக கொடுக்கப்பட்ட பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக பிள்ளைகள், ஒவ்வொருவரின் சந்ததியான ஆசீர்வாதத்தோடு ஒருத்தபடி ஆட்சிக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே, இவர்கள் எல்லாம் ஆண்டவரே அநேக ஜாதி ஜனங்களுக்கு ஒளி வீசுகிறவர்களாக பிரகாசிக்கிற வெளிச்சத்திற்கு திகழ கர்த்தர் உதவி செய்யும்படி ஆட்சிக்கிறோம். அப்படி ஆய்ப்பிருந்த வேளையில ஜெபித்த என் தேவனை கர்த்தர் வானத்துடைய பலகலையெல்லாம் நிரப்பி ஆண்டவரை ஆசீர்வதித்து வளர்த்தபடியாய் சிந்திக்கிறோம். இந்த வேளையில ஜபிக்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சிந்திக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் சிந்திக்கிறோம். கர்த்தருடையாய் செயல்படுவதற்காக நமக்கு கொடான கொடி ஸ்தோத்திர ஆண்டவரே. இந்த வேளையை ஆண்டவரே ஜெகவேண்டிய சுகுற்ற வருகிறமான ஜனக் பவளையும் அவருடைய கணவன் இரு பிள்ளைகளையும் ஆண்டவரை கரங்களில் இந்த பிள்ளைகளுடைய பிரயாசங்கள் எல்லாம் ஆண்டவரே நீங்க ஆண்டவரை பூர்த்தி செய்யுங்க அப்பா. இவர்கள் எண்ணங்கள் ஏக்கங்கள் இருக்கிறதான காரியங்கள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே என் தேவன் நீர் ஆண்டவரே இவர்களுக்கு தந்து இவர்களை மகிழ்ச்சி செய்யும்படியாய் சிதைக்கிறோம். கர்த்தரையாய் சேர்த்துவதற்காய் உங்க கொடான படி ஸ்தோத்திராயா. துதியும் கனமும் மகிமை யாவற்றையும் ஆண்டவரே மோருவருக்கே இருக்கிறோம். அற்புதமான ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். நன்றி பிரதர். நெருக்கத்த நேரத்திலும் நேரம் இல்லாத நேரத்திலும் வந்து ஜெபித்தீர்கள். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். சுமதி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சுமதி. பிரைஸ் தி லார்ட் சுமதி. நீங்கள் நாங்க வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம். ஆகவே இந்த வாலிப பிள்ளைகளுக்குள்ளே மன மாற்றங்கள், உருமாற்றங்கள், நிலை மாற்றங்கள் உண்டாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி, இரண்டாம் மனுஷனுடைய நினைவுகள் இன்னதென்று அவர் அறிவார், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நீக்கும். இந்த வாலிய பிள்ளைகளுக்கு தேவன் சொன்னாரா இருந்தால் அவர்கள் அதை செய்வார்கள். ஆகவே இவர்களுக்கும் இந்த வாலிப பிள்ளைகளுக்கும் தேவனுக்கும் அங்கு நேரடியாக அந்த தொடர்புகள், இணைப்புகள், மனமாற்றங்கள், உருமாற்றங்கள், நிலை மாற்றங்கள் வர கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபத்திலே வழிநடத்துங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே, துதிக்கிறேன் ஆண்டவரே. இதோ தகப்பனே, ஐயா கால வேலைந்து மட்டுமாய் பாதுகாத்து வழிநடத்தி வந்தீங்க. உங்களுடைய கிருபைக்காக, தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இதோ கர்த்தாவே, இந்த வேலையிலும் நெசப்பா ஒரு குடும்ப பிள்ளைகளா எங்களை இந்த இடத்துக்கு கூட்டி சேர்த்திருக்கோம். மகாபெரு சுவாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். இதோ தகப்பனே, ஆவியானவரே, இந்த சங்கம மாநிலையை ஒப்பு கொடுக்கிறேனையா. இந்த சங்கம மாநிலையை தொடர்ந்து நடத்துகிறதான ஆண்டவரே நெஸ்தியாவுக்காய், அவருடைய மனைவிக்காய், அவருடைய பிள்ளைகளுக்காய், அவருடைய பேர பிள்ளைக்காய், அவருடைய மருமகனுக்காய், மருமகளுக்காய், குடும்பத்துல இருக்கும் யாவருக்குமா செபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லா தீங்கு தீமைக்கு விலக்கி காத்து, ஆத்துமாவை காத்து, இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் காத்து, போக்கை வரத்தை பாதுகாத்துக் கொள்ளும்படியா செபிக்கிறேன். அலங்கத்துக்குள்ளே சமாதானமும், அரமனைக்குள்ளே சுகமும் உண்டாய் இருப்பதாக ஆண்டவரே. ஏசப்பா, இந்த சங்கமம் மானனியானது ஆண்டவரே எல்லா இடங்களுக்கும் கடந்து செல்ல கர்த்தாவே ஆண்டவரே, நீங்க வழிகளை இன்னும் இன்னுமாய் திறந்தருளும்படியா இந்த ராஜ்யத்தின் சுசேஷத்தை எல்லா ஜனங்களுக்கும் பிரஸ்தாபப்படுத்த ஆண்டவரே ஏசப்பா, அப்பொழுது முடிவு உடனே வரும்னு ஆண்டவரே தகப்பனே மத்தேயு 24:14 சொல்லப்பட்டது போல ஆண்டவரே இந்த நாள்ல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேனையா. ஆவியானவரே, உங்களுடைய ராஜ்யம் எல்லா இடங்களும் பிரஸ்தாபப்படட்டும் ஆண்டவரே. இந்த சங்கம வானொலியின் ஊடாக எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த வானொலியை இன்னும் இன்னுமாய் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லா யூடியூப்லும், எல்லா டிக்டாக்லும், எல்லா ஆண்டவரே சமூக வலைத்தளங்களிலும் ஆண்டவரே இந்த சங்கம வானொலியானது கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. அப்படியாய் கர்த்தாவே, இந்த வேளையில நான் ஜெபிக்கிறேன். சர்வ வல்லமுள்ள தகப்பனே, இதோ ஆண்டவரே சப்பா, கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்தை வைக்கிறேன் உங்க பாதப்படியே சப்பா. ஆவியானவரே, வாலிபன் தன் வாலிபத்தை எதனால் சுத்தம் செய்வான், அவனுடைய வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்கு
வாலிப வயதில் உன் சிருஷ்டிகளை நினைந்து சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. ஆவியானவரே தகப்பனே, இந்த நாளில ஆண்டவரே ஏசப்பா ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு வாலிப பிள்ளைகள் பின்மாற்றம் அடைந்திருக்கிறார்கள் ஆண்டவரே. ஏசப்பா இந்த நாள்ல அநேக வாலிப பிள்ளைகளை பார்த்தாலே பயமா இருக்கு ஆண்டவரே. அவ்விதமா பின்மாற்றம் அடைந்து ஆண்டவரே ஏசப்பா கிறிஸ்தவ பிள்ளைகள் கூட ஊழியக்காரருடைய பிள்ளைகள் கூட அப்படி இருக்கிறாங்க ஆண்டவரே. ஏசப்பா அப்படிப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. பின்மாற்றம் அடைந்தவர்கள் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. அவர்கள் மனம் திரும்பி குணப்படட்டும் ஆண்டவரே. நம்முடைய ராஜ்யத்துல நல்ல நண்பன் ஏசி என்று அறிந்து உங்களை பின்பற்றட்டும், உங்களை தொடர்ந்து வாழட்டும் ஆண்டவரே. நீங்க வாலிப நாட்கள்ல எவ்விதமாய் வாழ்ந்தீங்களோ ஆண்டவரே, அதே போல கர்த்தாவே இந்த வாலிப பிள்ளைகள் எல்லாம் மனம் திரும்பி குணப்பட்டு உங்களையே நோக்கி பார்த்து பிரகாசமடைய கருத்து கிருபை பாராட்டும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே தகப்பனே, வாலிப பிள்ளைகள் கர்த்தாவே இந்த உலக ஆசபாச இச்சைகளுக்கு போய்விடாதபடி ஆண்டவரே, உலகத்தினுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் ஆண்டவரே உலக ஆசபாசைகளுக்கு போகாதபடி ஆண்டவரே விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே இன்னுமாய் கர்த்தாவே ஏசப்பா இந்த வேளையிலும் ஆண்டவரே கர்த்தாவே உங்களை தேடுகிற அறிவை கண்டடைய கிருபை செய்ய ஆண்டவரே. ஏசப்பா ஜெபத்திலும் துதியிலும் ஆண்டவரை எப்பொழுதும் முன்னோற்றமா இருக்கணும் ஆண்டவரே. அவர்கள் படிக்கிற இடங்களும் கொலேஜா இருக்கட்டும் எங்கயா இருந்தாலும் ஆண்டவரே எங்களுடைய ராஜ்யத்தை சொல்லுற பிள்ளைகளா இருக்கணும் ஆண்டவரே. எல்லா சகோதரர்களும் எல்லா சகோதரிகளும் ஆண்டவரே ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. உங்களுடைய ராஜ்யத்தை தெரிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. ஏசப்பா வாலிப பிள்ளைகளை கொண்டு நீங்க பெரிய காரியங்களை செய்வீங்க ஆண்டவரே. அவர்கள் எல்லாம் மனம் திரும்பும் பொழுது ஐயா பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குமே ஆண்டவரே. தகப்பனே ஆவியானவரே நீங்க உதவி செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரே ஒரு வருஷம் உதவி செய்யுங்க ராஜா, ஒரே ஒரு வருஷம் உதவி செய்யுங்க ஆண்டவரே. வாலிபர்கள் அநேகர் இந்த நாட்கள்ல கீழ்ப்படியாத நிமித்த சீர்கட்டு போகிறார்கள் ஆண்டவரே. ஏசப்பா பெற்றோருக்கும் சரியான ஒரு புத்திமதி சொல்ல முடியாத நிலைமை ஆண்டவரே. ஏசப்பா அவர்கள் கீழ்ப்படியாத நிமித்த ஆண்டவரை பெற்றோர்கள் புத்தி சொல்ல பயமா இருக்கு ஆண்டவரை. அப்படியான சூழ்நிலைகள் ஆண்டவரை ஆவியானவரே நீங்க உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீங்க ஒருவரே உதவி செய்யணும். நீங்க மனுஷனோ முகத்தை பார்க்கிறா, நீங்க உள்ளான இதயத்தை காண்கிறீங்க ஆண்டவரே. தகப்பனே ஐயா அந்த பிள்ளைகள் எல்லாம் கீழ்ப்படியணும் ஆண்டவரை. கீழ்ப்படிந்து உங்களை பின்பற்றி ஆண்டவரே உங்களில் அன்பு கூர்ந்து ஆண்டவரே தாயும் தகப்பனும் கனம் பண்ணி வாழத்தக்க கிருபை செய்ய ஆண்டவரை. ஏசப்பா ஒவ்வொரு இடங்களிலும் இருக்க வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். யார் யாரெல்லாம் காரணம் இல்லாத காயங்கள் டிப்ரெஷன் ஆவியிலும் இருந்து கொண்டு ஆண்டவரை அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரை. அப்படிப்பட்ட பிள்ளைகளை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரை. எல்லா டிப்ரெஷன்களும் நீங்கட்டும். என்னை உண்டாக்கின தேவன் எனக்கு ஒரு நாள் ஒரு வாழ்க்கை துணை வைத்திருக்கிறார் என்று அறிந்து கொள்ளட்டும். என்னை மட்டுமாய் வளர்த்து அடுத்த என் பெற்றோர் ஒரு வாழ்க்கை துணை எனக்கு ஆயத்தப்படுத்துவாங்க என்று சொல்லட்டும் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே ஒரு யாரோ ஒரு சம்பந்தம் இல்லாத நபருக்காக தங்களுடைய ஜீவனை ஆண்டவரே ஏசப்பா மாய்த்து கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. அப்படியான வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேனையா. அப்படியான காரியங்கள் நடக்க கூடாது ஆண்டவரே. இனிமே எங்க தேசங்கள்ல ஆண்டவரே ஏசப்பா அவர்களுடைய வேலை வருவரையிலும் காத்திருந்து ஆண்டவரே நல்ல திருமணங்களை பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகள் கர்த்தாவே சீர்கட்டு போக கூடாது ஆண்டவரே. கண்கள் பரிசுத்தமாகட்டும் ஆண்டவரே. ஆவியானவரே ஏசப்பா தகப்பனே ஆண்டவரே மாமிசத்தின் நிச்சயோ ஜீவனத்தின் பெருமையோ கண்கள் இச்சையோ பிள்ளைகளுக்கு வராதபடி பாதுகாத்துக் கொள்ளும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரே அன்ன தினமும் வளரத்தக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இரவும் பகலும் வேதத்தை தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால் ஓரங்களில் நடப்பட்டு தன் காலத்திலே கண் தந்து இலை உதிரா மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்னு சொல்லி இருக்கீங்க ஆண்டவரே. அவ்விதமாய் ஆண்டவரை இரவும் பகலும் உங்க வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளாய் வைங்க ஆண்டவரை. ஏசப்பா தகப்பனே ஆவியானவரே உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிற ஈசாக்கு அவர்கள் எல்லாம் வாலிப வயதுல இருந்த பொழுது அவர்கள் எல்லாம் எவ்விதமாய் ஆண்டவரை உங்களை நோக்கி பார்த்து விசுவாசத்தினால ஓடுனாங்க ஆண்டவரை. ஆண்டவரே ஏசப்பா விசுவாசத்தினால விதை விதைத்தான் ஆண்டவரை. அதே போல அவர்கள் எல்லாம் வாலிப பிள்ளைகள் எல்லாம் அந்த வாலிப வயதின் பிரயாணத்துல ஆண்டவரை ஏசப்பா ஆண்டவரை விசுவாசத்துல ஓடத்தக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரை. ஏசப்பா நீங்க கிருபை செய்யுங்க. நீங்க மனம் இறங்க வாலிப பிள்ளைகளை மேல மனம் இறங்க ஆண்டவர். அப்பா அவர்கள் மனம் மாறட்டும் ஆண்டவரை. உங்களையே நோக்கி பார்க்கட்டும், கீழ்ப்படியட்டும் ஆண்டவரை. பெற்றோருக்கு நல்ல பிள்ளைகளாக இருக்கட்டும் ஆண்டவரை. காத்திருந்து பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரை. இந்த வேளையில ஏசப்பா வாலிப பிள்ளைகளை முற்றிலுமாய் ஒப்புக்கொண்டு செபிக்கிறேன் ஆண்டவரை. எல்லா வாலிப பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஏசுரட்சக நாமத்துல செபித்து ஒப்பு கொடுக்கிறேன். இரக்கமுள்ள நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். எங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து எஜமானின் கண்களிலே இரக்கமும் தயவும் மனதுருக்கமும் உண்டாக கர்த்தர் உதவி செய்வாராக.
ஆமென். ஆமென். ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்ளுகிறேன். அன்பான பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே இன்றைய நாளை ஒப்புக் கொடுக்கிறேன் தகப்பனே. இன்றைக்கு வந்து உம்முடைய சமூகத்திலே அப்பா ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். வராமல் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே வருங்காலத்திலே வந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு ஆற்றலையும் ஆண்டவரே விருப்பத்தையும் தாகத்தையும் நீர் வைக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே கத்தாவே நீங்க பொறுப்பேறுங்க கத்தாவே. ஏமிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இன்றைய நாளும் ஆண்டவரே இந்த ஏமி ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜெபிக்கிற அந்த ஜெபத்துக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. அந்த குடும்பங்களை நீ நினைத்தள்ளும் ஐயா ஆண்டவரே தகப்பனே. அப்பா அவர்கள் குடும்பம் குடும்பமாய் ஆண்டவரே சந்ததி சந்ததியா நீர் சந்திக்க வல்லவர் ஐயா. அவர்கள் பேர் வழி குடும்பங்கள் சந்ததியை சந்திக்க வல்லவர் கத்தாவே. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உடைய ரத்தத்தினா மூடி காக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. யாருக்கெல்லாம் ஏமி ஜெபிக்கிறாவோ கத்தாவே அந்த பிள்ளை ஆண்டவரை ஜெபிக்கிற ஜெபங்களை கேட்கிறீரே கத்தாவே ஆண்டவரே. அப்பா இந்த நாளும் ஆண்டவரே அவர்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்குரிய குடும்பங்களுக்காக உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு வேண்டியதை நீர் சந்திக்க வல்லவர் ஐயா. எந்தெந்த வீட்டிலே எந்தெந்த குறைவுகள் உண்டோ கத்தாவே, எந்தெந்த வீட்டிலே ஆண்டவரே கத்தாவே தேவைகள் உண்டோ கத்தாவே, எந்த வீட்டிலே ஆண்டவரே அப்பா ஆண்டவரே கத்தாவே வியாதி உண்டோ கத்தாவே, எல்லாவற்றையும் நீர் ஆண்டவரை ஆராய்ந்து பார்க்கிறவர் அப்பா. உம்முடைய இமைகள் சோதித்து அறியும் என்று எழுதி இருக்கிறதே கத்தாவே. ஒவ்வொரு குடும்பத்துக்காக நாங்கள் ஸ்தோத்தரித்து துதித்து நிற்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே ஜோவையில நினைத்து கொள்ளுகிறோம் ஐயா ஆண்டவரே. செல்வி சிஸ்டரையும் கணவனையும் பிள்ளைகளையும் நினைத்து கொள்ளுகிறோம் தகப்பனே. அவர்களை நீ நினைத்தள்ளும் ஐயா ஆண்டவரே. வினோக்காய் மகளுக்காய் நாங்கள் ஆண்டவரே அவர்களுடைய காரியங்கள் ஒவ்வொன்றுக்காய் ஆண்டவரே ஆசீர்வதித்து தாரும் ஆண்டவரே. அப்பா ஆண்டு நாள் பிரதருக்காய் ஸ்தோத்திர துதிகளை செலுத்துகிறோம் ஐயா. அவரை ஆண்டவரே இன்னுமாய் அப்பா உடைய ஆவியின் பலத்தினா இடகட்டும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வந்து ஜெபித்த நிர்மலா மரியா குடும்பங்கள் ஆண்டவரே டோலி சிஸ்டர் ஒப்பு கொடுக்கிற இந்த குடும்பங்களை காரும் ஐயா. அவர்களுடைய போக்கையும் வரத்தையும் இது முதற்கொன்று ஒன்றொன்றும் காக்க வல்லவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. சுமதிக்காய் ஜெபிக்கிறோம் கத்தாவே ஆண்டவரை. இன்னுமாய் வராமல் இருக்கிற பிள்ளைகள், வியாதியோடு வேதனையோடு இருக்கிற பிள்ளைகள் எல்லாருக்கும் சுகபலம் ஆரோக்கியம் கொடுத்து ஆண்டவரே இந்த அப்பா இந்த கிழமை முழுக்க எங்களை நடத்தி சென்ற தேவன் அடுத்த கிழமையிலும் உங்களுடைய மகிமையின் கரம் ஆண்டவரை நடத்தும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ நடக்கிற புரோகிராம் ஒவ்வொன்றிலும் உடைய கரம் கூட இருந்து வழி நடத்தப்பட ஆண்டவரே எல்லா துதிக்கிற மகிமை உமக்குரியதப்பா. உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமீன் ஆமீன். வாரத்தின் இறுதி நாளில் வந்திருக்கிறோம். அதிகால வேளையில் இணைந்த சகோதரி டோலி முதல் இரவு நேரத்தில் இணைந்த சகோதரன் சார்ல்ஸ், சகோதரி நிமலா மரியா வரையும், அதே வேளையில் மாலை வேளையில் இணைந்த ஒருவரையும், இரவு வேளையில் இணைந்த ஒருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் ஒன்றை மகிமைப்படுவதாக. தொகுத்து வழங்கிய சகோதரி ஜானட்டுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் திங்களிலிருந்து நாங்கள் ஜூமிலே வருவோம். ஜூமிலே இணையக்கூடியவர்கள் ஜூமிலே இணையுங்கள். ஜூம் இல்லாதவர்கள் விசேடமாக இலங்கையிலே தான் அந்த ஜூம் பிரச்சனை இருக்கிறது நினைக்கிறேன். மீதியானவர்கள் நீங்கள் இணைய முடியும். ஜூமுக்கூடாக இணையுங்கள். வாட்ஸ்அப்பிலே அதுக்கான லிங்கை போட்டிருக்கிறேன், பார்த்து கொள்ளுங்கள், இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தருடைய ஜெபங்கள் ஏறெடுத்து வருகின்ற பொழுது கிளியராக இருக்கும். விசேடமாக ஒரு சிலருடைய அந்த இணைப்புகள் தவறுகின்றது, அந்த வகையிலே கிளியராக இருக்கும். ஜூமிலே பார்க்கக்கூடியதாகவும் இருக்கும், வீடியோவிலே. அந்த வகையிலே கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். வாரத்தின் இறுதி நாளிலே, வாரத்தின் முதல் நாளிலே சபையிலே காணப்படுகின்ற பொழுதும் கர்த்தருடைய ஆசீர்வதிக்கும் கரங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. புதிய மாதத்திலும் புதிய நாட்களிலும் கர்த்தர் வழி நடத்துகிறார். இந்த சமர் காலங்களிலே விசேடமாக பயணங்களை மேற்கொள்வர்கள், பாடசாலை விடுமுறை நாட்களாக இருக்கிறது. அந்த வகையிலே கர்த்தர் ஒருவரோடும் கூட இருந்து வழிநடத்துவாராக. சகோதரி ஜானட் குறித்து கொள்ளுங்கள். 2 நாட்களுக்கு முன்னதாக எனக்கு அந்த இரவு நேரத்திலே படுத்திருக்கின்ற பொழுது சகோதரி கலா சீலன் அவருடைய
குடும்பத்தின் படம் என் கண்ணுக்கு முன்னாலே வந்து கொண்டிருந்தது, ஏனென்று தெரியவில்லை. அழைத்து விசாரியுங்கள். கத்தர் வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம். உங்கள் ஆக்கங்களை அனுப்பி தாருங்கள். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன்.